ஒரு விசை தேவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ்த்தியிருப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே சுகபலத்தோடு கர்த்தாவே உம் அண்டையிலே நாங்கள் வரும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, எங்களை தெரிந்து கொண்டதே மிக பெரிய ஸ்லாக்கியமாயிருக்கிறது. ஆம் கர்த்தாவே, இந்த மகத்தான கர்த்தாவே இந்த செய்தியிலே உம்முடைய மனவாட்டியாக எங்களை தெரிந்து கொண்டு கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளுக்கு தன்னுடைய வாயின் அழகினாலே ஊட்டி விடுவது போல கர்த்தாவே, ஒவ்வொரு செய்தியினாலும் எங்களை ஊட்டி கர்த்தாவே நீர் எங்களை வளர்த்து வர்ற மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனாலே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அதனாலே இந்த சமூகத்திலே அந்த வண்ணமாக உம்மை நம்பி இந்த காலை பொழுதிலே நாங்கள் யாவரும் வந்திருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை, தேவையான ஆண்டவரே பலத்தை இந்த வேளையிலே நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுக்காக கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்கள் பண்படுத்தப்பட்டு கர்த்தாவே அது நொறுக்கப்பட்டு உம்முடைய வார்த்தை விதை விளக்கத்தக்கதாக நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே அதை ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக எங்களோடு இருந்து பேசுகிற தேவன் இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேச போகிற மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படவும் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கவும் அதை கை கொள்ளவும் அதை விசுவாசிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை துவக்கிறவரும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நீராயிருக்கிறபடினால் எங்களை தரை மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். திறக்க போகிற வார்த்தை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாங்கள் வாசிப்போம். அதிலே நாங்கள் 5 நாங்கள் முடியும் மட்டும் 7 மட்டும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆமேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. ஆமேன். නැතහොත් මම නුඹ ළඟට ඇවිත් නුඹ පශ්චාත්තාප නොවනවා නම් නුඹේ පහන් රුක ස්වකීය ස්ථානයේ අහක් කරන්නෙමි. නුඹ මේක නුඹට ඇත්තේය. එනම් මද්වේෂ කරන නිකෝලායිතයන්ගේ ක්‍රියාවලට නුඹ ද්වේෂ කරන්නේය. ආත්මයන් වහන්සේ සභාවලට කියන දේ කන් ඇත්ත අසාවා. ජය ගන්නාට නම් දෙවියන් වහන්සේගේ පාරාදීසයේ තිබෙන ජීවන වෘක්ෂයේ කන්ට දෙන්නෙමි. ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் சபையின் காலத்தின் தொடர்ச்சியை நாங்கள் பிரசங்கித்து வருகிறோம். ஆமென். நிச்சயமாக இது ஒரு ஆழமான ஒரு காரியம். தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அவர் பேசுவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். நாங்கள் ஏற்கனவே இதனுடைய அங்கே ஒவ்வொரு பாகங்களை அறிந்திருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய இந்த காலத்தின் கட்டம். ஆமென். ஒவ்வொரு காலத்திலும் அவர் ஆகாரம் அங்கே கொடுக்கும்போது அவர் ஏற்ற நேரத்திலே அவர் ஏற்ற சமயத்துக்காக அவர் கொடுக்கிற தேவன். ஆமென்.
அதே போல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த சபை காலம் இருக்கும், வீழ்ச்சி இருக்கும், அந்த காரியம் எல்லாமே இருந்தாலும் அவன் மீண்டுமாக எழும்ப வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அதே நேரம் தேவனுக்குள்ளால் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அதனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். அதனாலே நாங்கள் எபேசி காலத்தை நாங்கள் பார்த்து வர்ற வேளையிலே அது எப்படியாக ஆரம்பிக்கப்பட்டு எப்படி எதிலிருந்து அது விழுந்ததென்றும் அதுக்கு தேவன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆமேன். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையை இதையோடு ஒப்பிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமேன். இதை தேவனால் முன்குறிக்கப்பட்டு இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் அதை விசுவாசிக்க முடியும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அதை விசுவாசித்தார்கள் என்று அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்படாமல் இருந்தால் இது எங்களுக்கு புரியாது. ஆமேன். ஒரு புரியாத பாஷையாக இருக்குது. ஆனால் நாங்கள் நியமிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதை விசுவாசிப்போம், அதை நாங்கள் கை கொள்வோம். ஏன்னா எங்களோட வாழ்க்கையில் தான் தேவன் இடைப்படுகிற தேவன். ஏனென்றால் இன்றைக்கு தேவனுடைய ஆலயமே நாங்களாக இருக்கிறோம். அப்போ அந்த ஆலயத்தை திறந்து கொடுக்குற வேளையில் தேவன் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவனாயிருக்கு. அப்போ இன்றைக்கு இந்த காலம் மனிதரோடு போராடுற காலம் இல்லை. அன்றைக்கு அப்போஸ்தல காலத்தில் மனிதர்களோடு போராடினாங்க, இரத்தத்தோடு ஆடினாங்க. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற போராட்டம் மனிதனோடையும் இரத்தத்தோடையும் அல்ல, ஆவிகளோடு. அங்கே தான் நாங்கள் கவனமாக இருக்கோம். ஆமேன். அப்போ அதனால தான் அது இந்த காலத்தில் நாங்கள் பேசப்படுகிற வேளையில் நீங்கள் நினைக்கணும், உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாலே உங்களுக்குள்ளே இருக்க ஆவிக்கு தான் இந்த வார்த்தை. ஏன்னா அந்த ஆத்மா தான் நித்திய ஜீவனை பெற முடியும். அப்போ அதனால் அது மனிதர்களுக்கு எதிராக என்ற மாதிரி நீங்கள் சிந்திக்காமல் உங்களுக்குள்ளால் இருக்க தன்மைகள் இந்த சபக்காலம் பார்க்கல அது ஆழமான ஒரு காரியம். அதை தான் நாங்கள் இந்த காலத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமேன். அப்போ அதனால் எங்களுக்குள்ளால் இருக்க தன்மையை தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் புரிந்து அறிஞ்சு அதை கண்டுபிடிக்க முடியும். ஏண்டா அதுதான் எங்களுக்கு தேவனுடைய பரிசோதனை குழாயாக இருக்கிறது. ஆமேன். அந்த இடத்துல நாங்கள் வரும்போது தான் அதுதான் எங்களை சோதிக்க முடியும். ஆமேன். அப்போ நாங்கள் போன வாரம் பார்த்தோம், எபேசு என்றால் என்ன? குறைவுபடுதல். அதாவது முன்னுக்கு என்ன அர்த்தம்? குறிக்கோள். குறிக்கோள். அடுத்த அர்த்தம் குறைவுபடுதல். அதாவது குறிக்கோளில் இருந்து குறைவுபடுது. இப்போ எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும், இப்படி தான் நாங்கள் வாழணும், இப்படி தான் நடக்கணும். அந்த குறிக்கோள் காலப்போக்கிலே குறைபடுறதை நாங்கள் பார்ப்போம், குறைஞ்சி போகிறோம். அதே மாதிரி ஆரம்பத்தில் நம்ம கிறிஸ்துக்குள்ளால் வருவோம், ஒரு வேகத்தோடு வருவோம். ஆனால் காலப்போக்கில் அந்த குறிக்கோள் இல்லாமல் போகும். அப்போ தேவனுக்காக பாதை 2 இருக்குது, 2லையும் நீங்கள் நடக்கலாம், ஏதாவது ஒன்றில் தான். அப்போ ஒன்றில் நாங்கள் நடக்க ஆரம்பிப்போம். ஆனால் இந்தியாவில் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசால். அப்போ உலகம் எங்களை நெருக்கு. அப்போ நெருக்கிற வேளையில் நாங்கள் இந்தியாவில் ஓடுவோம். அப்போ ஓடுகிற வேளையில் நாங்கள் திரும்பணும். அதான் தாவி சொல்கிறோம், ஆண்டவரே திரும்பி வாரும் என்னை திருப்பி கொண்டு. அப்போ எங்கே வரலாம்னா அந்த ஜங்ஷனுக்கு வரும். நீங்கள் அந்த ஜங்ஷனுக்கு வந்தால் தான் திரும்பலாம். நீங்கள் நேரில் போனால் திரும்பிடலாம். அப்போ அதனால தான் ஒரு உதாரணம் சொல்லுங்க டக்கண்டு. ஆமேன். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த ஜங்ஷனில் நிற்கிறேன். ஏன்னா அந்த ஜங்ஷனில் வெங்கால ஓட போகிறான். அந்த ஜங்ஷனில் அதை நாங்கள் வாசிக்கலாம், யோவான் 11 இப்போ வேணாம், அதில் நாங்கள் ஒரு செய்தி 2-3 தரம் பார்த்துருக்கோம். அப்போ அவர் ஜங்ஷனில் அவருக்கு வீட்டை வந்திருக்கலாம். ஆனால் மரியாள் போய் மாத்தால் அழைச்சிட்டு வரக்குள்ளே இவர் எங்கே இருந்தாரண்டா ஜங்ஷனில் தான். அப்போ அதனால தான் நீங்கள் எங்கே போகணுமெண்டா அந்த ஜங்ஷனுக்கு வந்தால் தான் நீங்கள் திரும்பலாம். ஏன்னா அந்த ஜங்ஷன் தான் சரியான பாதையை காட்டு. ஏன்னா ஜங்ஷனில் தானே ரோட் பிரிகிறது, நேர் ரோட்டில் ரோட் பிரியாது. அப்போ அதனால தான் நீங்கள் அந்த ஜங்ஷனுக்கு வரணும். ஆமே. அப்போ அந்த ஜங்ஷனுக்கு நின்றா நீங்கள் தேவண்ட பாதையில் நடக்கலாம். ஆமே. அப்போ அதனால் பாருங்கள், இவங்க குறிக்கோள் அதுக்கு பிறகு குறைவுபடுது. அப்போ பாருங்கள், தேவன் பாராட்டுறார், அவங்க செய்த நன்மையை பாராட்டுறார். ஆனால் அதே நேரத்தில் அவங்க பிளவிடக்குள்ளே அதை கண்டிச்சிட்டும் சான்ஸை கொடுக்குறேன். என்ன சொல்கிற? நீ மனம் திரும்பு, நீ ஆதி செய்த கிரியைக்கு திரும்ப, நான் உடனே உன்னை அடிக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன். அதான் தேவன்ட அன்பு. ஆமே. தேவன் விடுவார், நூலை விட்டு 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 கொடுத்து கடைசியாக
விடக்குள்ள ஒன்றுமே செய்யலாத நிலைமை வரும். அந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அப்போ அதனால் இப்போ அவர் விடுறார் அந்த பீரியடில். ஆனால் அந்த நூலை விட்டுறாங்க. விட்டுட்டு நீங்கள் அந்த மீன் பிடிச்சோன்னே துடிக்கிற மாதிரி துடிச்சா அவர் இழுத்தெடுப்பார். ஆமென். அதான் நம்முடைய தேவனாக இருக்குது. அவர் விட மாட்டேன், நீ விடு அப்படியேண்டு விட மாட்டேன். நீங்கள் துடிச்சா இழுப்பு. அப்போ தானே மீன் பிடிக்கிறார்கள் அந்த இறையை போட்டுட்டு காத்திருப்பான். ஏன்னா அது பிடிச்சோன்னே தூண்டில் ஆடும், நூல் ஆடக்குள்ளே தான் இழுப்பாங்க. அதே மாதிரி தேவன் உங்களுக்கு ஒரு நூலை தந்திருக்கு எத்திக்க சொல்லி நீங்கள் அதில் நீங்கள் கவிட்டு போயிட்டே இருக்கிறீங்க, அவர் பார்த்துட்டு இருக்கிற. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுமென்ற ஒரு வேதனையோட துடிங்க, அவர் இழுப்பார். ஆமென். தேவன் தமண்டையில் இழுப்பார். அந்த உணர்வு வரணும். போன வெள்ளியில் பார்த்தோம். ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் அந்த செய்கிற காரிய நேரமெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நான் செய்தது தவறு, நீங்கள் தவறுன்னு உணர்ந்தீங்கண்டா தீக்க சொல்லி தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். அது இல்லை நான் இதுக்காக தான் செய்தது நான் சரியண்டிங்கண்டா தேவன் இங்கேருந்து எங்கேயோ இருக்கிற கண்டியில் இல்லாட்டி கொழும்பில் இல்லாட்டி எங்கேயோ இருப்பேன் தூர கூப்பிட இயலாது, கூப்பிட்டாலும் விளங்கா. ஆனால் உங்களுக்கு குற்ற உணர்வு நான் செய்தது தவறு, நான் இப்படி செய்திருக்கக்கூடாது, அந்த உணர்வு தான் பரிசுத்த ஆவியாக இருக்கு. அப்போ அந்த உணர்வை ஏன்னா அவர் என்ன செய்கிறாராம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவா. அப்போ அவர் உங்களுக்குள்ள உணர்த்துவா. இது புல உணர்வு வந்தால் தேவன் உங்களோட பக்கத்தில், உங்களுக்குள்ளே இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவரை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. ஆமென். அப்போ பாருங்கள் அந்த எபேசு அங்கே குறைவுபடுது. அப்போ எபேசிட சபையிட காலத்தை பார்த்த யார் தூதன்? பவுல். ஆமென். ஆனால் அந்த பவுலுக்கு வர இயலாது. ஆனால் புரஜாதிக்கு சுவிசேஷத்தை சொல்கிற பொறுப்பு எங்கே போகுது? முதல்ல யாருக்கு? பேதுருக்கு தான் போனது. வெரி குட். ஆமாம், பேதுருக்கு கிடைக்குது. ஆனால் பேதுரு அல்ல, தேவன் தெரிந்து கொள்கிறேன் யாரை? பவுல. போகிறது வேறுதாக இருக்குது. ஆனால் அதே போல் தான் சீசர்களில் ஒரு குரூப் வருது. எப்படி யூதாஸுக்கு பதிலாக சீசர்கள் ஒருவனை தெரிவு செய்கிறாங்க. யார்? மத்தியா. ஆனால் தேவன் தெரிந்து கொண்டது அப்போஸ்தலர்ல ஒருவனா யார்? பவுல. ஸ்பீடாக சொல்லுங்கள். அப்போ சத்தமாக சொன்னால் தான் எனக்கு மின்றது. அப்போ நீங்கள் தெளிவில் இருக்கிறீங்க. தெரிஞ்சாலும் சொல்ல தெரியணும், நிச்சயம் இருக்கும். ஆமென். அப்போ பாருங்கள், அப்போ இந்த காலம் எந்த காலம்? 53லேருந்து 170. ஆமென். அப்போ முதலாவது 53லேருந்து 170, 170லேருந்து எத்தனை? அடுத்த 312. 312லேருந்து அடுத்தது ஆமென் 606. 606லேருந்து அடுத்தது 1520. 1520லேருந்து 1750. 750லேருந்து 1906. 1906லேருந்து 25. ஆனால் இல்லை, சபை காலம் எங்களுக்கு முடிஞ்சு. ஆமென். ஆனால் சபைக்காலம் முடியாமல், அதாவது உலகத்துக்கு அது முடியலை, நிறைய பேருக்கு முடியலை. ஆனால் அந்த சபைக்காலம் நான் நேற்று அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், இங்கிலீஷில் இருக்குங்க, அதை அங்கே முன்னுக்கு இருக்கேனே இதில் கொண்டு வர நான் விரும்பினா நீங்கள் இப்படியே பார்த்து வரக்குள்ள இடையில் ஒரு கேப் இருக்குது. அதில் எது எழுதப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவி. அப்போ நாங்கள் அந்த காலத்தில் மேலே அன்பு இருக்கும் தலைக்க. நாங்கள் சபைக்காலம் 7வது, அது லவோதிக்கா குழப்பத்தில் இருக்கும், மக்களோட உரிமையில் இருக்கும். இன்றைக்கும் இது என்னுடைய உரிமை, பிறருக்கு சொல்ல இயலாது, இது நான் இப்படி தான் நடப்பேன், அது எங்களோட பர்சனலில் அப்படி இருக்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க? லவோதிக்கால். ஆனால் மேலே இடையில் இருக்கிறவங்க தேவண்ட கண்ட்ரோலில் இருப்பாங்க, பரிசுத்த ஆவி. அப்போ அது நாங்கள் அதை பார்ப்போம், இன்றைக்கி பார்க்கக்குள்ள தெரியும். அவங்க தேவண்ட கண்ட்ரோலில் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தேவன் தான் ஆலோசனையாக இருப்பேன். லவோதிக்கா என்பது என்ன அர்த்தம்? மக்களின் உரிமை. அந்த உரிமையில் இருக்கிறவனெல்லாம் லவோதிக்கால இருக்கிறான். சபைக்கால முடியல, இப்போ தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனால் மணவாட்டிக்கு முடிஞ்சு அவங்க எங்கே இருக்கிறாங்க? இந்த பரிசுத்தாவிட யுகத்தில் இருக்காங்க. புரியுதா அவங்களுக்கு? அப்போ இந்த காலம். அப்போ முதலாவது யார்? பவுல். 2வது இர்னியஸ். 3வது மார்ட்டின். 4வது கொலம்பா. 5வது லூத்தரன். 6வது வெஸ்லி. 7வது வில்லியம் மேரியம் பிரண்ணாம். இப்போ புரியுதா அவங்களுக்கு? அப்போ தேவனே அந்த அச்சாச்சு. ஏன்னா நீங்கள் அது லேசுப்பட்டதாக பார்க்கலாது. தீக்கர்சி இந்த ஒயிட் போர்டில் எழுதக்குள்ள என்ன நடக்குது சொல்லுங்கள். அடுத்த தெரிஞ்சாக சொல்லுங்கள்.
மேலே இருந்து ஒரு கையுறுப்பு வந்து எங்களுது சுகத்தில் அதே படத்தை கீறுது. பாருங்கள் எப்படி என்று பாருங்கள், சிந்திக்கக்கூடியதாண்டு பாருங்கள். அங்கே வந்து மேனே மேனே தெக்கா உபாசி என்று அங்கே ஒரு கையுறுப்பு சுகத்தில் எழுதிச்சு தானே. அவனுக்கு நடுக்கம் வந்து என்ன வருது, அந்த ராஜாவுக்கு வந்து நடுக்கமே வருது, ஏன்னா கையுறுப்பு வருது மேனேமே. அப்படின்னா என்ன, நீ தராசிலே வைக்கப்பட்டு குறைப்பட்டாய், அங்கே ஒரு எச்சரிப்பு. அதே மாதிரி இங்கே தீர்க்கதரிசி எழுதுறார், அப்படி ஒரு படம் அங்கே சுகத்தில் கீறப்ப யார் கீறினது, கர்த்தருடைய தூதனானவர் வந்து படத்தை கீறு. பாருங்கள் இது எப்படி, இதெல்லாம் லேசுப்பட்டமா இது வந்து தீர்க்கதரிசி கீறினே, இதை வீட்டில் வைக்கக்கூடாதுனீங்கன்னா இன்னும் சபை காலம் இன்னும் நீங்கள் மடையர்களாக இருப்பீங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் அது இருதயத்திலேயும் இருக்கணும். ஏனென்றா வர்றவன் கேட்பான், இது என்ன, இது எப்படி இருக்குது பாருங்கள். அந்த அவர் என்ன செய்கிறார், அந்த ரவுண்டை சந்திரனை கீறி போட்டு அதை செய்கிறார் பாருங்கள். எருசலேமுக்கு போகக்குள்ள அந்த சந்திரனிட அப்படியே காட்சி அங்கே வருது. அப்போ பாருங்கள், அது எல்லாமே தீர்க்கதரிசி அந்த சந்திரனுடைய வட்டம் எப்படி வெளிச்சம் கூடி குறைஞ்சு போகிற மாதிரி அப்படியே பாருங்கள். ஒரு தீர்க்கதரிசி கீறுறார், அதை தேவன் உறுதிப்படுத்துகிறார். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு அப்போ அதனால் இதெல்லாம் வந்து சிம்பிளாக பார்த்துட்டு போனீங்கன்னா story.com அது உங்களுக்கும் தேவனுக்கு. ஆனால் நான் சத்தியத்தை பேசி கொண்டிருக்கேன். ஆமாம், இதை வந்து இருதயத்தில் வச்சு பாருங்கள், இது உங்களுக்கு தேவையான ஒன்று. இது லேசாக வைக்கக்கூடாது. இதெல்லாம் அப்போ தான் ஒரு சாபன காரணம். இது என்ன நீங்கள் ரவுண்டெல்லாம் வச்சுருக்கீங்க, முட்டை வச்சுருக்கிறீங்க, இது என்ன பபா கீறினதான்னு கேட்பாங்க. ஏன்னா புல்ல இது இல்லை, தேவன் கீறினது. ஆமாம், இது தேவனே கொண்டு வந்து. இது என்ன ஓவியண்டெல்லாம் விக்கிரங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து புகைப்படமே அந்த கருவியை எடுத்தது. ஆமாம், ஒரு ஓவியன் கீறினதை தேவன் அடையாளப்படுத்துது, அவனுக்குள்ளால தேவன் இறங்கி அதை செய்யுது. அப்போ பாருங்கள், அதை தேவன் செய்த மோசே அவன் என்ன செய்கிறான், ஒருவன் மோசையிட சிற்பத்தை செய்யக்குள்ள பார்த்தா அவன் எப்படி கற்பனையில் வச்சானோ அது வருது. அவனுக்கு உணர்ச்சி வசப்பட்டான். ஏன்னா மோசே நின்றா இப்படி அவன் என்ன சொல்கிறான், மோசே பேசன்னு சொல்லி சுத்தியலால் அடித்தோன்னா அந்த டேமேஜ் வருது அந்த சித்திரத்துக்கு. ஏன்னா அதே போல் தான் அந்த தத்துருவம். அப்போ ஓவியன் பீக்கிற தீர்க்கதரிசி பார்க்குற போடுறே. ஆனால் இவர் என்ன செய்கிற, வயல்வெளியில் இருக்கக்குள்ள தேவன் அப்படியே போகிறக்குள்ள அவர் சொல்கிற அதே படம் தான் என்ன செய்கிறது, அதே காட்சி என்று தத்துருவம் பண்ணக்குள்ள அவர் என்ன செய்கிற, தன்னை வீட்டில் அவர் திரும்புகிற இடமெல்லாம் அந்த ஜீசஸ்கிட்ட போட்டார். இதெல்லாம் வந்து முட்டாளண்டுவாங்க பிரசங்கிச்சா அதெல்லாம். ஆனால் அறிவில் சிந்திப்பாங்க, அது ஓவியன் கீறினது தான். ஆனால் அந்த மேகஸ்தம்பத்தில் படம் மட்டும்தான் படத்தில் தென்பட்டன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுவும் சொல்லிட்டு போங்க, நான் இப்படி தான் இருப்பேன். ஆமே, இது சத்தியமாக இருக்கிறது எல்லாரும் விசுவாசிக்க மாட்டாங்க. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவங்க மாத்திரம்தான் ஆமேன் என்று சொல்லி அது கிரியைக்கு கொண்டு வருவாங்க. புரியுது? அவங்க யாரை குத்தும் வெக்கப்பட மாட்டான், யாருக்கும் பயப்பட மாட்டான். ஆமென். அது தேவனுக்காகவே வாழ்வாங்க. ஏன்னா ஒரு சந்ததி உண்டு, அது கர்த்தரை சேவிக்கிற சந்ததி. அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டான், யாரை குறித்து வெக்கப்படும். பைத்தியம் என்று சொன்னால் ஐயோ சந்தோஷம், அட எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கூடிட்டேன், அந்த இடையில் அறகுறை தான் பைத்தியம் என்று சொல்ல. என்ன பைத்தியம் சொல்லிட்டானே ரெண்டுட்டு தடுமாறுவோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், இப்போ சிரிங்க. ஆமாம், இது சந்தோஷம், மகிழ்ச்சியாடுங்க, யாருக்கும் எதிரானது அல்ல. பலிபீடம் வந்து தேவனுக்குரியது. ஆமாம், இதில் வந்து குற்றப்படுத்தல் வராது. ஆனால் உங்களோட ஆவியை குற்றப்படுத்து, உங்களை ஒரு நாளும் குற்றப்படுத்த. ஆமாம், நீங்கள் சீர்படணும். ஏன்னா அவர் தேவன் வந்து உங்களை திருத்துறவராயிருக்கு. ஆமாம். அப்போ பாருங்கள், ரைட். அப்போ அந்த காலத்தில் தேவன் என்ன செய்கிறேன், எப்படி இடைப்படுற. அப்போ உங்களுக்கு ஆண்டுகள் தெரியும், காரியம் வெளிப்பாடு. ரைட். இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் பார்க்க போகிறேன். நான் நோட் பண்ணி வந்தேன்டா இதை இப்போ எங்களோட சபையோட பார்த்து உங்களோடையும் பார்க்கணும். ரைட். ஏன்னா நாங்கள் போகிற இடம் வந்து சரியாக இருக்கணும், நாங்கள் ஆராதிக்கிற தேவனும் சரியாக இருக்கணும், நாங்கள் கேட்குற செய்தியும் எப்படி இருக்கணும், சரியாக இருக்கணும். ரைட். அப்போ பாருங்கள், இந்த பவுலுக்கு வந்து இவன் ஊழியத்தில், ஏன்னா பவுல் தானே, ஏன்னா இதுதான் அப்போஸ்தல காலம், இதுதான் ஸ்டார்டிங். என்ன அப்போ இந்த பவுலுக்குள்ளாக ஊழியத்தில் 3 தன்மை இருக்குது. சீக்கிரம் சொல்கிறேன், இந்த 3 தன்மை தான் இப்போ பார்க்குறேன். அப்போ முதலாவது தன்மை பாருங்கள், அவனுக்கு வார்த்தைக்கு உண்மையாக இருந்தான். ரெண்டாவது, அவனுடைய ஊழியத்தில் வந்து ஆவியின் வல்லமை இருந்துச்சு, அதாவது அற்புத அடையாளங்கள் இருந்துச்சு. மூன்றாவது பாருங்கள், ஊழியம் தேவனால் அளிக்கப்பட்டது. அப்போ ஒரு சபையில் ஒரு ஊழியம் எப்படி வரணும், முதலாவது தேவனுக்காக உறுதியாக இருக்கணும். பாருங்கள், வார்த்தைக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான் பவுல், வந்து எந்த சமரசமும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது, ரெண்டாவது அவனுடைய ஆவியின் வல்லமை, அதாவது பரிசுத்தாவின் கைட், அதாவது வழிநடத்தல் இருந்தது. அதனால் அவனுடைய ஊழியத்தில்
அற்புதமும் அடையாளமே. மூன்றாவது என்னது? தேவனால் அளிக்கப்ப. இங்கே தான் போயிட்டு இது இருந்தால் தான் ஊழியம். அப்போ இந்த தேவனால் அளிக்கப்பட்டிருந்தால் அந்த மூன்றும் இருக்கு. ஏன்னா தேவன் குறைபடுறவர் அல்ல, அவர் கம்ப்ளீட். ஆமேன். மூன்று என்பது நிறைவன் பரிபூர்ணமாக இருக்குது. அப்போ அந்த மூண்டையும் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ இது இருந்துச்சான்னு பார்க்க போகிறோம். ஏண்டா அதை இங்கே பார்க்க போகிறோம், எங்களுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி சபை என்ற ஆவிக்குரிய அடையாளம் நாங்கள் இன்றைக்கி ஒன்று கூறுறோம். ஏன்னா இதுவும் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வீட்டுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஏன்னா அப்படி இல்லாத சபையில் வாழையில் அப்படி என்ன அது பரிசுத்தாவிட ஏதோ ஒரு தவறு இருக்குது. அப்போ பாருங்கள், ரைட். அப்போ பாருங்கள், இந்த வார்த்தைக்கு எடுங்க கலாத்தியர் 1 இப்போ நோட்ஸோட பார்க்க போகிறோம் பாருங்கள். ஏன்னா இது அதனால தான் நான் இந்த இதை படிக்கிறத நான் ஞாயிறில் எடுக்க விரும்பல. ஆனால் நாங்கள் ஸ்பீடாக போவோமா? ரைட். அதில் வாசிங்க 1:8-9 வாசிங்கடா கண்டு. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆமாம். இப்போ சொல்கிறேன் என்ன, நாங்கள் பிரசங்கித்ததை அல்லாமல் வானத்திலிருந்து ஒரு தூதன் பிரசங்கித்தால் அவன் யாரா? நாங்கள் என்று யாரை சொல்கிறான்? நான் என்று சொல்லாமல் நாங்கள் என்று. அப்போ அங்கே அப்போஸ்தலருடைய சுவிசேஷத்தை அல்லாமல் வேறதை யார் பேசினாலும் அவன் யாரா? சபிக்கப்பட்ட. அப்போ அப்போஸ்தலரால் எழுதப்பட்டது, ஞானஸ்தானம் எழுதப்பட்டிருக்கு, சர்ப்பத்தின் வித்தலுக்கு எல்லாரும் சாபனம் என்ன செய்யும்? அது பேதுரு எழுதினான்னு விட்டுரும். அப்போ யார் அவங்க? சபிக்கப்பட்டவங்க. அப்போ பவுல் பாருங்கள் வார்த்தைக்கு உண்மையாக இருந்தால். அடுத்தது பாருங்கள், இது முக்கிய பாயிண்ட். கலாத்தியர் 2:11-14 வாசி. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் பிரஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறைமையாய் நடவாமல் பிரஜாதியார் முறைமையாய் நடந்து கொண்டிருக்க, பிரஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலாம்? ஆமாம். ரைட். நிப்பாட்டுங்க, இங்கே தான் பாயிண்ட் இருக்குது. இப்போ அவன் பாருங்கள் வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிறான். 2 வசனம் வருது பாருங்கள். இங்கே தான் நிறைய ஊழியக்காரர் அம்பிடுவாங்க. இவங்க என்ன செய்கிறான்னா இந்த பேதுருவை முகமுகமாய் நின்று ஃபைட் பண்ணுறான், சண்டை பிடிக்கிறான். யார்? பவுல் பேதுருவோடு. ஏன் சண்டை பிடிக்கிறான்டா மாயம் பண்ணுறான் பேதுரு. என்ன மாயம்? இவன் என்ன செய்கிறான்டா இப்போ யூதர்களோட சாப்பிட்றான். சாப்பிடக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூதர்கள சாப்பாடு வித்தியாசம். புறஜாதியோட முன்னுக்கு புறஜாதியோட சாப்பிட்றான். புறஜாதி தீட்டு இல்லாத எல்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ சாப்பிட்ற வேளையில் இந்த யூதர்கள் வரக்குள்ள இவன் டக்குன்னு என்ன செய்கிறான்னா அந்த சாப்பாடு அப்படியே வச்சுட்டு நழுவி போய் அங்கே அவங்களுக்கு முன்னால் எப்படி இருக்கிறான்? யூதனாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? இப்போ சில பேர் அந்த கழுவுற மீனில் நழுவுற மீன்ண்டுவாங்க. இப்போ மீனை நீங்கள் அடுத்தது வெட்டுறதுக்காக கழுவிங்க, புழுக்கண்டு போய் அங்கால போயிடும். போனோன்னு அடுத்தது கோப்பையிலேருந்து வெட்டிட்டு பிறகு அவரை கடைசியாக வெட்டிங்க. அது மாதிரி பேதுரு என்ன செய்கிறான்டா இந்த யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கன். அப்போ புறஜாதியோட என்ன செய்கிறான்? சாப்பிட்றான். யூதருக்கு புறஜாதியோட சாப்பாடு பிடிக்காது, கலக்கா. இவன் சாப்பிட்டுட்டு இவங்களை கண்டோன டக்குன்னு என்ன செய்ய நழுவி போய் இதான். அப்போ நல்ல வசனம் சொல்கிறான், நீ மாயம் பண்ணுறான். அப்போ மாயம் பண்ணுற வேளையில் அவன் என்ன சொல்கிறான்டா, நீ யூதண்ட நியாயப்பிரமாணத்தில் நடக்காமல் நீ போய் மற்றவனுக்கு போதிக்கலுமா? அவன் என்ன சொல்கிறான்டா, நீ செய்தியை விசுவாசித்தா நீ நடந்து காட்டும். பாருங்கள் எப்படியானவனுக்கு பேசுகிறான் பாருங்கள். இந்த பைபிள் சும்மா தங்கத்திலேயும் தங்கம். அப்போ பாருங்கள் அவ்வளோ ஒரு பொக்கிஷம் பாருங்கள். எல்லாருக்கும் எனக்கு அந்த பலவீனம் இருந்தாலும் எனக்கும் வெட்டும், வேறொருவனுக்கு இருந்தாலும் வெட்டு. பாருங்கள் பேதுரு யார்? திறவுகோல். நீ எதை கட்டுறியோ அது கட்டப்படும். ஆனால் அதான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறார்கள் சில பேர் குழம்புவீங்க சில வேர்டுக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி கடிஞ்சு கொண்டா அப்போஸ்தலர் எப்படி ஒருவன் கடிஞ்சாங்கன்னா நீங்கள் எங்கே ஓடுவீங்க? அதான் சொல்ல வளர்ச்சி. இந்த வளர்ந்தா உங்களோட ஆவி நீங்கள் விடுற தவறுக்கு தாங்க யுத்தம் நடக்குது. ஆமே.
அப்போ பாருங்க, அவனை பார்த்து முகமுகமாக ஏசுறான். ஏசி போட்டு சொல்கிறான், மாயம் பண்ணா, இந்த சேட்டையெல்லாம் வந்து இங்கே வைக்காதுன்னு சொல்கிறான். நீ யூதனாக இருந்தால் நீ நடந்து காட்டும். வாசிங்க திரும்ப 14 வாசி. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியார் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னதை பாருங்க. என்ன கூப்பிட்டுங்க வா மச்சான், இங்கே தனியை அப்படியே அவங்க கதைச்சான். யாருக்கு முன்னால்? யார் திறவுகோல் கொடுத்தவனுக்கு எப்படி கிளி விழுது பாருங்க. யாவருக்கு முன்பாக வாசிங்க. யூதனா இருக்கிற நீர் யூதர் முறைமையாய் நடவாமல் பிரஜாதியார் முறைமையாய் நடந்து கொண்டிருக்க பிரஜாதியாரை யூதர் முறைமையாய் நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம்? புரியுதா? அப்போ விளங்குதா உங்களுக்கு? நான் அதான் சொல்கிறேன்னா, நீங்கள் குணப்படாமல் இன்னொருவனை ஆளுகை செய்ய போகக்கூடாது. விளங்குதா? போனால் குழப்பம் வரும். ஏனென்றா பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு வந்து மத்தியஸ்தராக இருக்க ஊழியக்காரனுக்கு கஷ்டமாயிடும். ஏன் தெரியுமா? அப்படி நடக்காத இன்னொருவரோட டீலிங் பண்ணக்குள்ள அவன் திருப்பிடுவான். அப்போ அதனால் இங்கே இந்த செக்ஷன் யாருக்கு வருது? பேதுருக்கும் இதே பிரச்சனை வரக்குள்ள பாருங்கள். அப்போஸ்தலர்களே யார்? இவன் பிறகு வந்தவன். இயேசுவோட வாழையில் இயேசுட ஊழியத்தில் ஒண்டா போயல. புரியுதா அவங்களுக்கு? அப்போ ஆனால் இது யாரும் சம்பந்தம் இல்லாமல் வந்த ஒரு மனிதன் இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்குள்ளே கேட்டானா இல்லையான்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்கிறான்? கடிஞ்சு கொள்கிறான். நீ நடந்தால் சரியானாடு. புறஜாதியோட சாப்பிட்டண்டு யூதனுக்கு நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பிரசங்கிச்சா நீ சாப்பிடக்கூடாது. நீ மாயம் பண்ண, அந்த வேர்டு வந்துச்சு தானே, வாசிச்சிங்க. மாயம் பண்ணி விளையாட்டு காட்டக்கூடாதுன்னு என்ன சொல்கிற? எல்லாருக்கும் முன்பாக கடிஞ்சு. அப்போ இப்போ என்னத்தை இப்போ எங்களோட தலையங்கம் பவுல்ற ஊழியத்தில் என்ன இருந்துச்சு? வார்த்தைக்காக உண்மையாக இருந்தான். இது யாரால் செய்ய முடியும்? எல்லாரையும் கண்டிக்க முடியும். இவங்க மூத்தவங்க, இவங்க பெரியவங்க, ஏன்னா இவங்க பழைய ஆள், திறவுகோலே தேவன் கொடுத்துருக்காடே, கடவுள்ற காரியத்தில் தேவனே கொடுத்தவனுக்கு நான் சொல்லலாமா என்று யாருக்கும் சொல்ல, அக்கா எனக்கு சொல்ல வந்துடுறாங்க சொல்லி விளங்குது. அப்போ அந்த அப்போஸ்தலருக்குள்ள அதுக்காக சொல்லுங்கள், புலவிட்டா சொல்லுங்கள். ரைட். அப்போ அதனால் வந்து என்ன நீங்கள் அதுக்கு சிரிக்கிறீங்களா? அதுக்காக நீங்கள் அதை சொல்லணுமென்று விரும்புகிறீங்கன்னு புரியுது. ரைட். அப்போ அதனால் வந்து சொல்கிறேன். சரி, அதுக்காக தான் திருப்பி சொன்னேன். ரைட். அப்போ பாருங்கள், தவறாக புரியாங்க. பரிசுத்தாவிக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் தான் கைட். அவர் தான் வழிகாடி. ரைட். அப்போ பாருங்கள், இவன் அந்த ஊழியத்தில் என்ன இருந்துச்சு? வார்த்தைக்கு. அப்படி தான் ஒரு ஊழியம் இருக்கும். வார்த்தை சரியாக இருந்தால் சரியாக இரு, பிள்ளை என்னன்னா சாப்பிட்றேன்டா ஒத்துக்கொள்ள, அது பிரச்சனை. ஆனால் இப்படி ஏண்டா, ஆனால் அதுக்கு சாப்பிட்டா நீ அவனுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் வேதம். நீ வாழ்ந்து காட்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டின. அதனால தான் நாங்கள் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுறோம். இன்றைக்கி இது அனுப்பின இந்த 20ஆம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்து காட்டின. அதனால தான் அவரை நாங்கள் கொண்டு வரோம். அதனால தான் வாழ்ந்த மனிதர்கள் மணலில் வந்து அடிச்சுவடை விடுறாங்க. அவங்கள ஏன் நாங்கள் பாராட்டுறோம்டா, மரித்தவனை கொண்டு வந்துட்டான்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் நாங்கள் ஏன் பாராட்டாங்க? வாழ்ந்து காட்டினான். அதை நாங்கள் சாட்சி சொல்லுவோம். இன்றைக்கு செத்தாக்களை தான் இன்றைக்கு பைபிளில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். இன்றைக்கு தீக்கரிசி கூட மறிச்சு போயிட்டோம். ஏன் நாங்கள் அவரை பேசுகிறோம்னா அவர் வாழ்ந்து காட்டினோம். நாளைக்கு நீங்களோ நான் மறித்தாலும் அது வாழ்ந்து காட்டின நல்லதை பேச பழகணும். ரைட். அப்போ பாருங்கள், இது உண்மையார். ரைட். இப்போ 1 கொரிந்தியர் 14, 36, 37 இதெல்லாம் கவனமாக இருங்க, தெரிஞ்சிருக்கணும். பாருமா, தேவவசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவுள். ஆமென். வெரி குட். பாருங்க அவன் என்ன சொல்றான்? தேவவசனம் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டது உங்களிடத்தில் மாத்திரம் வந்ததா? ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவனாவது என்று எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கூடும். இப்போ எப்படி ஸ்தாபனக்காரன் சொல்ல இயலும்? இது பவுல் எழுதின எப்படி சொல்ல இயலும்? வேதம் என்ன சொல்லுது? ஒருவன் ஆவியோ தீர்க்கதரிசி என்று சொல்கிறான், நான் எழுதுகிறத அவன் தேவனுடைய கற்பனை என்று சொல்ல வேணும். அதே நேரத்தில் பாருங்கள்,
ஒத்துக்கொள்ள ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாது இருக்கட்டும். ரைட், அவ்வளோதான். அப்போ அது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறேன்டா, அந்த மகத்தான அந்த வார்த்தைக்கு அவன் உண்மை உள்ளவனா. அதே போல் தான் ஒரு சபைக்கு நீங்கள் போகும்போது அந்த ஊழியக்காரன் வார்த்தைக்கு உண்மையாக இருக்கணும், மாறுபாடாக இருக்கக்கூடாது. வார்த்தை இன்றைக்கு சொல்லி நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, வார்த்தை மாறக்கூடாது. யாராக இருந்தாலும் அவன் பேசுகிறவன். அதுதான் எந்த சபையில் இருந்துச்சு, எபேஸில் இருந்து. நீங்கள் எங்கே போக போகிறீங்க, ஆதி பெந்தோஸ்தே அனுபவத்துக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க. அந்த ஊழியத்தில் அது இருந்துச்சு. ஆமே, அந்த விசுவாசம் இருந்துச்சு. அதுக்கு பவுல் மேய்ப்பன. இப்போ 2வது வர போகிறோம், பரிசுத்த ஆவியின் வல்லமை இருந்துச்சு. அப்போ அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு, வார்த்தைக்கு உண்மையாக இருந்தான். ஆனால் அதுக்கு பிற்பாடு என்ன வருது, ஆவியின். ஏன்னா நாங்கள் எல்லாரும் அற்புதம் பார்ப்போம், பவுல்றது பார்க்குற குறை. ரைட், அப்போ அதுக்கு எடுங்க டக்கண்டு. அதுக்கு முன்னுக்கு அதை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:1-5 வாசிப்போம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஆமென். அப்போ பாருங்க, நான் வசனிப்போடு பெரிய இலக்கணம் போட்டு பேச நான் வரல. என்ற பிரசங்கம் எல்லாம் யாரை மகிமைப்படுத்தணும், இயேசுவை. நீங்கள் கவனிங்க, எந்த சேர்ச்சுக்கு போனாலும் அவங்க யாரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்காங்கன்னு பாருங்க. ஆமென். இவன் சொல்கிறான், மிச்சம் எல்லாம் நான் மறந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றை உங்களுக்கு அறிவிக்காதிருக்க தீர்மானித்திருந்தேன். அவரை மட்டும்தான் நான் இருந்தேன். வாசிங்க அடுத்தது. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். ஆமென். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. ஆமென். அப்ப நான் எதுக்கு நடுங்குறேன்டா, உங்களோட விசுவாசம் மனிதனை நம்பாம. ஆமென். யார பலத்தில் தங்கி இருக்கணுமா, தேவனுடைய பலம். தேவனை நம்பணும், தேவனோட வார்த்தையை நம்பி. அதுக்கு தான் நான் பயப்படுறேன். ஐயோ, இந்த ஜனம் வருது, உலகாலம் வருது, இத்தனை தியாகம் செய்யுது, இது அழிஞ்சி போகக்கூடாது, இழந்து போகக்கூடாதுன்னு ஒரு பயம் அவனுக்கு என்ன செய்யுது, வருது. ரைட், அடுத்தது. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. ஆமென். இப்போ பாருங்க பாயிண்ட். இப்போ 2வது கட்டத்தில் என்ன இருக்கு, பவுல் ரவுல் ஆவியின் வல்லமை இருந்துச்சு. அப்போ வல்லமை இருந்தால் அற்புத அடையாளம் அவன் ஊழியத்தில் இருக்கு. அதனால் அவன் சொல்கிறான், என் பேச்சும் என் பிரசங்கம் மனித ஞானத்துக்குரிய நயவசனைப்புள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதியாக்கப்பட்டிருக்கிற. ஆவியினாலும் பலத்தினால், வல்லமைன்னா வல்லமையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை அவன்கிட்ட இருந்துச்சு. அப்போ பாருங்க, சில பேர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்க ஒரு அற்புதமும் செஞ்சுருக்க மாட்டாங்க, ஒரு காரியம் செய்ய. ஆனால் இந்த கடைசி காலத்தில் அது இருக்கு. ஏண்டா இயேசு என்ன சொல்லி, நான் செய்த கிரியைகளை இவர்களும் தானும் செய்வார். ஏண்டா இயேசு கிறிஸ்துவோட ஆவி மனவாட்டிக்குள்ளே வந்துட்டு. அப்போ வந்தால் அற்புதம் இருக்கு, அற்புதம் இல்லாமல் ஓடையலாம், விளங்குது அவங்க. அப்போ அதனால் அது இருந்துச்சு. அப்போ அவன் சொல்ல, என் பேச்சு மட்டும் இல்லை, பிரசங்கம் நல்லது இல்லை, என்னட்ட என்ன இருந்துச்சு, ஆவியின் வல்லமையும் இருந்துச்சு. ரைட். அப்போ அடுத்தது எடுங்க. இப்போ பாருங்கள், அப்போஸ்தலர் 14:8-10 வாசிங்க. அவன் 3 அற்புதங்களை பார்க்க போகிறோம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்தபோது ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஆமென். பாருங்க, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா இருக்கிறான். இப்போ இவர் மெசேஜ் கொடுக்கக்குள்ள இன்ட்ரெஸ்டாக கேட்குறான். இப்போ எனக்கும் இது சொல்ல உங்களுக்கு விருப்பம், எழுந்து நில்லண்டு. ஆனால் சொல்ல இல்லாட்ட சில இடத்துல இது டீப் லைட் மாதிரி மங்கிடும். சிலதில் நல்லா சிரிப்பாக இருப்பீங்க, சிலதுக்கு டவுன் ஆயிரும். ஆனால் அவன் ஃபயராக இருந்தபடியாக என்ன சொல்லிட்டான், எழுந்து நில், உனக்கு சப்பானியாக இருக்கான்ப்பா. அப்போ உடனே எழுந்து நின்று அவனுக்கு போய் எண்ணெய் பூசினானா, அவனுக்கு போய் கையை வச்சானா, இல்லை. அதான் அன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தில் 3 கட்டங்கள் பார்த்தோம். சில பேர் உறுதியாக இருக்கிறவங்களுக்கு வார்த்தை வரக்குள்ளே அவன் எழும்பிடுவான். சில பேருக்கு போய் என்ன செய்யணும், கையை வைக்கணும். சில பேர் என்ன செய்யணும், தூக்கி விடணும். அப்போ அந்த 3 இருக்குது. 3ஐயும் நாங்கள் செய்யும்.
சில பேருக்கு தேவையில்லை, இங்கே வந்தே சுகத்தை பெற்றுட்டு போயிடும். ஏன்னா உங்களுக்கு இருக்கும் ஊழியக்கார பாப்பாடே என்ற செய்தியை பார்க்குறான், நீ எழுந்து ஸ்ரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன்னா அவருக்கு விசுவாசிக்க செய்தியை கேட்குறான். இது மனிதனுடையதல்ல, தேவன் என்றபடி அவன் சொல்கிறான். எழும்பி நில்லுன்னொன்னே அவன் சப்பானியாக இருக்கு, எழும்பேலுமா அவன் பக்காரன், அவனுக்கு அதை ஏன்னா அவனுக்கு அந்த விசுவாசம். அப்போ அது இருந்துச்சு. ரைட். ரெண்டாவது அடுத்தது அப்போஸ்தலர் 20:9-12 இன்ட்ரெஸ்டாக இருக்கா சொல்லுங்கள். ஆமேன். பாருங்கள் அந்த பிரதர் சொல்கிறார் பாருங்கள், அந்த எவ்வளோ மகத்தான ஊழியங்களை செய்தவர் இன்றைக்கு அவர் காரியம். அப்போ அந்த நிலைக்கு நீங்கள் வரணும். ஆமேன் என்ற சத்தம் ஆக்ரோஷமாக இருக்கணும். எந்த கற்பனையாக பேசிகிட்டு இருக்காமே. அப்போ சொல்லுங்கள். ரைட். அடுத்த 20:9-12 அப்பொழுது ஐத்துகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறிப்போய் அப்பம் பெற்று புசித்து விடியற்காலமளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். ஆமென். இப்போ இதுதான் உங்களுக்கு எனக்கு செய்ய விருப்பம். பவுல் என்ன செய்கிறான்? பிரசங்கிக்கிறான் மொட்டை மாடியில். அங்கே நித்திரை கொள்கிற ஆக்கள் இருந்தாங்க. எனக்கு விருப்பம் என்னென்னா, இப்போ இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்போ இந்த வருங்கால பிள்ளைகள் கடவுளுக்காக செய்கிறது. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் பார்த்தோம், எனக்கு தெரிய காணிக்கையை பார்க்க அன்றைக்கி பார்த்தேன், அந்த பிள்ளை தான் அந்த சம்பாதிச்ச கிளாஸ் மூலம் கொடுத்து அவ்வளோத்தையும் கொண்டு இதுக்குள்ளே போட்டுச்சு. 11,000 இருந்துச்சு. அன்றைக்கி முதல் மாத சம்பளம் 25,000 அப்படியே கொண்டு கொடுத்து அதை இன்றைக்கு வச்சு எவ்வளோ பயன்படுத்துகிறான். சந்தோஷம். அப்போ அதனால் நிச்சயமாக மொட்டை மாடி அடிப்போம். ஆமே. அங்கே இருந்து பார்க்குற ஆக்களை என்ன செய்ய வேண்டாம், நித்திரை கொடுற ஆக்களை மேலே அனுப்பிடுவேன். அனுப்பி போட்டு என்ன செய்ய போகிறேன்டா, இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பிடிக்கிறதுக்கு அது இல்லாமல் தான் வச்சிருப்பேன். அப்போ தான் நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க. விழுந்தா தலை போயிடும். பவுல் இவனை எழுப்புறான், நான் எழுப்ப மாட்டேன். ஆமே. அப்போ என்ன செய்கிறான்டா, அப்படியா? ஆமே. ரைட்டா? இப்போ இது அது சத்தியம். அப்போ என்ன செய்கிறான்னா, நீண்ட நேரம் இவன் பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கம் பண்ணவனு இப்படி என்றக்குள்ள அதை பார்த்து அந்த பைபிள் அப்படி தான் இருக்குது பாருங்கள். அவன் என்ன செஞ்சான், இப்படி மயக்கம் வந்தோடனே மேல் மாடி தானே ஓரத்தில் இருந்திருக்கிற பிள்ளை சபாரண்டு விழுந்தோடனே செத்து போயிட்டான். அப்போ பாருங்கள் இவ்வளோ ஒரு காரியம். அப்போ நான் உடனே யோசித்தேன், இதை வாசிக்காடே, நிச்சயமாக கடவுள் காலம் தாமதிச்சா நிறைய பேர் மயக்கம் உள்ளாக்கெல்லாம் கொண்டு அப்போ தான் நீங்கள் செய்திப்பா, நித்த இப்படி விழுந்தால் கீழே தான் கைப்பிடிய வைக்க மாட்டேன். அப்போ அதே மாதிரி இருக்கிறவன் என்ன செஞ்சானண்டா, நான் குற்றப்படுத்தலாமே. சந்தோஷம். ஆமே. இது நாங்கள் தேவனுக்காக வாழணும், அதுக்காக நான் ஒரு ஊண்டுகோலாக இருக்கிறாமே. அதனால் யாரும் என்ன தவறாக நினைக்காதீங்க, நான் சத்தியத்தை பேசுகிறேன், வார்த்தை இருக்கிறது. ஆமே. அப்போ அவன் என்ன செய்கிறான்டா, மேலே இருந்துட்டு அப்படியே கீழே தொப்பண்டு விழுந்தோன்னே அவன் என்ன செய்கிறான், உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேலே படுக்கிறான். ஏண்டா இவன்ட பொடியும் அவன்டதும் படுத்தோன்னே இவன்ட சுவாசம் ஏன்னா இவன்ட கேரம் எல்லாம் போனோன்னு அவனுக்கு வந்தோடனே நீண்ட நேரம் இருந்தப்பட்ட சாப்பிட்டு அவன் என்ன செய்தானா, கடந்து போனான். அப்போ பாருங்கள், இது 2வது பாருங்கள் இவ்வளோ பெரிய மகத்து. அப்போ பாருங்கள், முதலாவது வார்த்தைக்கு உண்மையாக இருந்தால், உண்மையாக இருக்கிறவன் அடுத்தது என்ன இருக்கும், ஆவியின் லீடிங் இருக்குது, வழி நடத்தல் இருக்குது. அப்போ அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, அற்புதங்கள் இருக்குது. அவன் ஊழியத்தில் என்ன இருக்கிறது, அற்புதங்கள் இருக்கிறது. ஆமேன். அப்போ பாருங்கள், அது ஒரு சபையில் இருக்குது. அப்போ அது இங்கே இருக்கா இல்லையா? ஆமேன். அது தேவன் செய்கிறார். அதை நிச்சயமாக அது என்ன செய்கிறது, அது இருந்து தான் ஆகும். ஏனென்றா தேவன் அதை வழி நடத்திட்டு போகிற, ஏனென்றா தேவன் அதை ரூபாரப்படுத்திருக்கிறேன், உறுதிப்படுத்திருக்கேன். ஏனென்றா அதுதான் சத்தியமாக இருக்குது. ஏன்னா அது தேவன் வழி நடத்துகிற, இங்கே அதுக்கு பலன் இருக்குண்டு. ரைட். என்னட்ட அந்த சாட்சியை சொன்னவங்க கோவிக்க வேணாம், நான் அதை சொல்கிறேன். ஏண்டா இந்த ஊழியத்தில் தீக்க சொல்கிறேன், முதலாவது ஜனங்கள் உன்னை நம்பணும். நம்பினாதான் அது என்ன செய்யப்படும், ஜனங்களுக்கு பலன் வரும். அப்போ அதனால் அது 2 சாட்சி. ஒரு சௌரி சொன்னால் அவள் விருப்பப்பட்ட அவள் சொன்னால் சிறப்பாக இருக்கும், நான் அதால் அவட்ட கேட்கல. ஆனால் அப்போ அதாவது முதலாவது பாருங்கள், அதான் இதில் 2 பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலாண்டு போனால் தேவன் விட்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆனால் என்ன தவறாக நீங்கள் சித்தரித்து, அதாவது பிரதர் தான் உங்களை அழைச்சேர் அப்படி என்று நினைப்பீங்கண்டா, அது என்ன செய்யுமெண்டா
உங்களை விட மாட்டேன் தேவன், நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருந்தா. ஆமென். அப்போ அதனால் ஒரு சகோதரி என்ன செய்தா, அந்த காரியத்தை இருந்துட்டு இது பிரதர் தான் எங்களை அழைச்சேன்ட்டு திரும்பி போகக்குள்ள பார்த்தீங்கன்னா பிள்ளை வியாதிப்படு. அப்போ வியாதிப்படக்குள்ள அவள் தேவனே இந்த பிள்ளையை சுகப்படுத்த நான் இப்படி செய்வேன்ன்றோன்னே தேவன் என்ன செய்ய அது சுகப்படுத்த முடியாமல் போகுது. ஆனால் அந்த அறிக்கையை பண்ணினோன்னு அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு மட்டும் அந்த வியாதி இல்லாமல் சுகமாகி. அப்போ அதுக்கு பிற்பாடு இன்னொரு அற்புதத்தை அவள் சொன்ன என்னென்னா, அவள் நிறைய தலை முழுக்க வியாதி பலவீனமாக இருக்கு. அப்போ பலவீனமாக இருக்கக்குள்ள எந்த வைத்தியத்திட்ட போனாலும் சரியோ தெரியல, ஏன்னா சுகமாகல. அப்போ என்ன நடக்குதுண்டா, அவள் இருக்கக்குள்ளே வந்து அவங்களோட தாய் வந்து என்ன சொல்கிறாண்டா, நீ வா ஒரு நல்ல வைத்தியர் இருக்கிற அவர்கிட்ட போனால் உடனே சுகமாகும், இது சொப்பனத்தில் நடக்கும். அப்போ அவள் என்ன செய்கிறா, இவைக்கு விருப்பம் இல்லை, ஏண்டா அப்படி என்ன வைத்தியர் போனால் கிடைக்காதுன்றக்குள்ள அவள் தாய் என்ன செய்கிறா, அந்த மகளையும் அந்த சின்ன வியாதியாக இருக்கிறதையும் கூட்டிகிட்டு போகக்குள்ள சரியா. அப்போ அப்படியாக அந்த கடந்து போகக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுண்டா, இவைக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நிறைய பேர் நிற்கிறான். வைத்தியர் உள்ள என்ன செய்கிற மருந்து கொடுத்தோன்றிருக்கு. அப்போ இவைக்கு வந்து அந்த வைத்தியர் யார் என்றதை பார்க்கணும். அப்போ அம்மா சொல்கிறா, போனால் உனக்கு இப்படியா இருந்தாலும் சுகமாயிரும். அப்போ அவள் கதவை திறந்து பார்த்தா அவள் என்ன காண்றா. ஆமென். அப்போ அதே போல் அவர் ஒரு பிரச்சனைக்காக அவர் இருந்தால் அந்த தீர்வை வந்து தேவன் அதன் மூலம் செய்யுது. ஆமென். அதுதான் தேவனாக இருக்குது. ஆமென். அப்போ பாருங்கள், இவர் தேவன் உங்களோட சொப்பனத்தில் ஊடுருவேறண்டா நீங்கள் ஊழியத்தை கவனிக்கணும். ஆமென். ஏன்னா நீங்கள் நம்பாமல் அந்த ஊழியத்தை விசுவாசிக்கல. புரியுதா உங்களுக்கு? இதை விட மேம்பட்ட காரியங்களை தேவன் செய்திருக்கு. ஏனென்றா நான் பகிரங்கமாக நான் எப்படி சாதாரணமாக தேவனை நம்பாமல் முதலே நான் பைபோஸ் பண்ணுறாள். பைபோஸ் என்ற மீனிங் என்னென்னா, ஒருவரை நேசித்தா அந்த உரிமையை கிடைக்கும் என்று நம்புகிறார். ஆமென். அதே போல் தேவனுக்குள்ளே வந்தோன்னா அது இருக்கணும், இல்லாட்டி நம்ம செய்ய தேவையில்லை. ஏன்டா நம்ம மாயமாக ஏன் செய்து எங்களோட வாழ்க்கையானே செய்தால் உத்தமமாக செய்யணும். ஆமென். மாயம் வந்து பண்ணக்கூடாது. ஆமென். அதனால் வந்து பைபோஸ் உத்தமம், வார்த்தைக்காக வைராக்கி, அதுக்காக மறிக்கணும், அதுக்காக சாகணும், அப்படியே ஒரு கொள்கை உடையும். அதனால தான் தேவன் அந்த காரியம். அப்போ அதனால் பாருங்கள், நான் ஆனால் கவலை, எனக்கு கண்ணீர் வருது. ஆனால் என்னண்டா தேவன் அப்படியான காரியத்திலும் தேவன் நம்ப வைக்கிறார். ஆமென். அதுதான் தேவனாக இருக்கிறார். ரைட். அப்போ அதே போல் பாருங்கள், அது 3வது எடுங்க. ரைட். அடுத்தது வந்து அப்போஸ்தலர் 28:7-9. தீவுக்கு முதலாளியாகிய யூபிலியோ என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 பட்சமாய் விசாரித்தான். யூபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். ஆமே. பாருங்க, அவனால் அந்த தீவில இருந்த மற்றவங்களும் வந்து என்ன செய்கிறாங்க, வியாதி. அப்போ பவுல்ற பேஸில் இது இருந்துச்சா இல்லையா? அப்போ அது உங்களுக்குள்ளே இருக்கணுமா இல்லையா? அது இருக்கணும். உறுதியாக அந்த உத்தமமாக வார்த்தைக்காக எந்த மனிதன் பாருங்கள் சண்டை பிடிச்சான், உத்தமமாக இருந்தால் நீ பேசுகிறேன்டா சரியாக இருந்து கொண்டு பேசண்டு, பிள்ளையாக இருந்து அட்வைஸ் பண்ணுறாங்களுக்கு அவன் என்ன செய்தான், எச்சரித்தான். நாங்கள் நேற்று வெளியில் கூட பார்த்தோம். என்ன அந்த தீக்கரிசி மேக்கப் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணி வர கணவன்மார் பஞ்சாதி அப்படி வச்சிருக்கிறதுக்கு அவங்களோட கணவன் சகோதரர்களை கடிந்து கொள்றது. அதுக்கு பிற்பாடு அந்த சகோதரர்களை கடிந்து அதுக்கு கைட் பண்ணி திரிகிற ஊழியக்காரரையும் கடிஞ்சு ஏசுறு. ஏனெண்டா நீங்கள் வந்து மாயம் பண்ணி இருக்கக்கூடாது. நீங்கள் இங்கே வாரவங்களுக்கு வந்து அட்வைஸ் சொல்லி கடிஞ்சு கொண்டு திருத்தணும். ஆமே. அப்போ அதுக்கு வந்து தீக்கரிசி கடிஞ்சு கொள்ளும். ஏன்னா இது வந்து கடவுளுக்காக நம்ம ஓடுறது. அவர் தான் என்ன செய்யணும், அதுக்கு வந்து நாங்கள் முதலாவது திருத்துறவங்களாக இருக்கணும். அதான் பரிசுத்த ஆவி. ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவி இருந்தால் அவன் என்ன செய்வான், திருத்துறவனாக இருப்பான். விளங்குதா? பரிசுத்த ஆவி இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க, இது புல, இது சௌரி புல, இது சௌரன் புல என்று நீங்கள் என்ன செய்வீங்க, திருத்தி உங்களோட பிள்ளைகளை திருத்துவீங்க. அப்போ அது வந்து இருக்கக்குள்ளே தான் அந்த சபை என்ன செய்யுமெண்டா வளரும். அப்போ அதே போல் பாருங்கள், பவுல் உண்மையாக இருந்தால் 3வது. இப்போ 4வது, இப்போ 3 2 கொரிந்தியர் 12:12 எடுங்க. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்கு
உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. ஆமென். ரைட், காணும் பாருங்க, அப்போஸ்தலனுக்குரிய அடையாளம். அப்போ அதான் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளம் யார்கிட்ட இருந்துச்சு? பவுல்கிட்ட இருந்துச்சு. அப்போ அதனால் பாருங்க, ஏன் பேதுருக்கு போனாலும் செய்யலைன்னா அவன் டக்குன்னு ஆக்டிங் பண்ணிட்டான். தேவன் வேறொரு சான்ஸை கொடுத்தார் பரலோகத்துக்குரிய, ஆனால் பிரஜாதிக்கு போக கொடுக்கல. இதுக்கு உண்மை உள்ளவன் வாழ்ந்து காட்டுற ஒரு மனிதன் அவன் தான் அந்த இடத்துக்கு ஊழியக்காரனா இருக்கலாம். அப்போ அதை இருந்தான். அப்போ அதான் அவன் சொல்கிறான், அடையாளம் பொறுமை இருந்துச்சு. பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமையோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. ரைட், இப்போ மூன்றாவதுக்கு போக போகிறோம் பாருங்கள். ஊழியம் தேவனால் அளிக்கப்பட்டது. இப்போ பாருங்க, முதலாவது என்ன? வார்த்தைக்கு உண்மையாக இருந்தான், வசன நடையோடைய பார்த்தோம். ரெண்டாவது அவன்கிட்ட ஊழியத்தில் என்ன இருந்துச்சு? அற்புத அடையாளம். மூன்றாவது யார் கொடுத்தது? ஊழியத்தை கடவுள் கொடுப்போம். இப்போ எடுங்க, அப்போ வாசிங்க, கடவுள் கொடுத்தது. அடுத்த 2 கொரிந்தியர் 12:11. இப்போ வாசித்ததில் முதல் முன்னுக்கு. மேன்மை பாராட்டி புத்தியீனனாய் இருந்தேன், நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்குள்ளும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சுக்கொள்ளப்பட வேண்டியதாய் இருந்தது. ஆமென். இப்போ பாருங்க, மேன்மை பாராட்டி புத்தின நானேன். ஆரம்பத்தில் நீங்களோ இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலனாய் இருக்கிற நான். இப்போ பாருங்க, அப்போஸ்தலன் எல்லாருக்குமே பெரியவனாயிரு, ஆனால் கடைசியாக வந்தவன் பெரியவனாக போகிறான். எல்லா அப்போஸ்தலருக்கும் மேலாக என்ன செய்கிறான்? போகிறான். பாருங்கள், அதே நேரத்தில் மகாபிரான அப்போஸ்தலன் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியினால். முன்னுக்கு சொல்கிறான் நான் எல்லாரை விட குறையண்டு, ஆனால் இங்கே வரக்குள்ள சொல்கிறான் நான் எல்லாரை விட நான் என்னட்ட தேவன் இருக்கிறார். அதனால் அவன் என்ன சொல்கிறான்? என்னட்ட வார்த்தை. அப்போ அது எதுக்காக சொல்கிறான்? பெருமைக்காக சொல்லல, அவன் அதை ஜனங்களுக்கு புரிய வைக்க சொல்கிறான். விளங்குதா? சிலது பெருமைக்கு சொல்கிறதும் இருக்குது, புரிய வைக்கவும் இருக்குது. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறான். நான் தேவனே நான் சொல்ல வந்தேன்னுட்டு இங்கே சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்டா? நான் எவ்வளவும் அவங்கள விட நான் எவ்வளவும் குறைவில்லை. அவங்கள விட அவன் என்ன சொல்கிறான்? குறைந்தவனாயிராதபடியினால் உங்களாலே மெச்சி. அப்போ அதனால் இந்த மற்ற அப்போஸ்தலரை விட பவுல ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? புகழ்கிறாங்க. யாரால் புகழ்கிறாங்க? ஜனங்கள் அவனை புகழ்கிறாங்க. ரைட். இப்போ அடுத்ததுக்கு போவோம். 1 கொரிந்தியர் 9:2. நான் எல்லாமே எழுதி வந்தேன். ஏண்டா நம்ம ஆணித்தரமாக பார்க்கணுமெண்டா. ஆமே, இது நாம் இன்றைக்கு எங்களோட காலத்தோடு பார்ப்போம். நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. ஆமென். பாருங்க, அவன் என்ன சொல்றான்? எல்லாருக்கும் அப்போஸ்தலன் இல்லை. யாருக்கு? புறஜாதியை பார்த்து சொல்கிறான். ஏண்டா யூதருக்கு இவன் அப்போஸ்தலன் இல்லை. யாருக்கு இவன் அப்போஸ்தலன்? புறஜாதிக்கு. ஆமென். அதனால் அவன் என்ன சொல்கிறான்? நான் அப்போஸ்தலனாக இராவிட்டாலும் உங்களுக்காகவே அப்போஸ்தலனாக இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்துக்கு என்ன இருக்கிறீங்களா? முத்திரையாக இருக்கு. இவங்க தான் அதுக்கு சாட்சியா. 2 கொரிந்தியர் 11:2 எடுங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்போ அவன் என்ன சொல்கிறான்டா? நான் உங்களுக்கு அதாவது அவன் என்ன சொல்கிறான்? நான் உங்களை கற்புள்ள கன்னியலாக ஒரே தேவனுக்கு புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியினால். யாரால நியமம்? கடவுளால். கடவுள் அவனை என்ன செய்கிறேன்? நியமிக்கப்பட்டபடியினால் உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஏனென்றா தேவன் என்ன செய்கிறேன்? முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அனனியா அந்த அப்போஸ்தலர் 9 தேவன் என்ன சொல்கிற? இவன் புறஜாதிக்கு அப்போஸ்தலன், என் நிமித்தம் இவன் அநேக பாடுகளை என்ன செய்வான்? என் நிமித்தம். அந்த வசனத்தை பாருங்கள், பயங்கர அந்த அப்படி ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாரு. நான் அதை எடுக்கலாம். நான் இப்போ டக்குன்னு அனனியாட்ட போகல, டக்குன்னு எடுத்தா வாசிங்க. அவன் சொல்கிறான் இவனான்னு சொல்லக்குள்ள. ரைட் 13 ரைட் 15 வாசிங்க. 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். யார் தெரிந்து கொண்டது?
நான், அதாவது யார்? இயேசு கிறிஸ்துங்கிற பாத்திரம். அடுத்தது, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆமென். அப்போ பாருங்க, ரைட். அப்போ என்ன சொல்கிறான்? நான் என்னுடைய நாமத்தின் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அந்த நிமித்தம் அவன் அதிக பாடுபட்டான். அவன் எப்படி செத்தான்? எப்படி? கழுத்து சிரச்சேதம். ஆமென். கழுத்து அறுக்கப்பட்டு கொண்டாங்க அவனை. பாருங்கள், அதுக்காக எவ்வளவு அடி பாருங்கள், அடி கட்டி பாஞ்சி ஓடிஞ்சி நிறைய. அப்போ அவன் என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துடைய இந்த தழும்புகளுக்கு அவன் ஒப்பீடாக அவன் உடம்புல அடையாளம் இருக்குது. அதை நாங்கள் பிறகு வாசிப்போம். அப்போ பாருங்கள், அப்படியாக காரியங்கள் அவன் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான். ஏனென்றா அந்த காரியம் அந்த அந்த மனிதனுக்குள்ளாக அது இருந்து. அதே போல் ஒரு ஊழியம், ஒரு சபை, இவ்வளவுக்குள்ளே தேவன் விசுவாசம் வார்த்தைக்கு உண்மையாக இருந்தால் அடுத்தது வரும். அதுதான் நாங்கள் சபை காலத்தில் பார்க்கோம். விசுவாசம், தைரியம். தைரியம் என்றால் வல்லமை. அப்போ விசுவாசம் இருந்தால் அடுத்தது என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக வல்லமை வரும். அப்போ அதே போல் இவன் ஊழியத்தில் 3 தன்மை இருந்துச்சு. வார்த்தைக்கு உண்மையாக இருந்தான், யாருக்கும் பயப்படையில்லை. அந்த காரியங்கள் அவன் என்ன செஞ்சான்? சொல்லினான். அடுத்தது பார்த்தான், என்ன செய்தான்டா? இந்த காரியத்துக்குள்ளே அவன் வார்த்தைக்கு இருந்தான். 3வது அது தேவனால் அருளப்பட்டது. அப்போ இந்த 3ம் இருக்கணும். அடுத்தது பாருங்கள், இப்போ நாங்கள் எபிரேயர் 2 வாசிக்க வேணாம். ஏன்டா பாருங்கள், இன்றைக்கோட முடிக்கலாம்னு பார்த்தா நான் நுனிக்கும் வரையில். இப்போ பாருங்கள், நான் எப்படியும் ட்ரை பண்ணுறேன். சரி, நாங்கள் ஸ்பீடாக இப்போ பாருங்கள், அதை நீங்கள் எபிரேயர் 2:1-4 வீட்டை போய் பாருங்கள். நான் இப்போ வாசிக்கிறத பாருங்கள். அப்போ அவன் என்ன சொல்கிறான்டா பாருங்கள், 93B. அப்போ 93B என்றா அதோட கீழ்ப்பகுதி. ரைட். பாருங்கள், பெந்தோசே காலத்தில் கவனிங்க, சபைக்கு அளிக்கப்பட்ட வல்லமை சபையை விட்டு எடுப்பட முடியாத உரிமை ஆயிற்று. உங்களுக்கு அது உரிமை, அது எடுப்படவே இயலாது. ஏனென்றால் நீங்கள் அந்த அபிஷேகம் இருக்குதானே, அந்த ஸ்டார்டிங் பெந்தோசே. அதனால் பாருங்கள், பெந்தோசே காலத்தில் சபைக்கு அளிக்கப்பட்ட வல்லமை சபையை விட்டு எடுப்பட முடியாத உரிமை ஆயிட்டு. இப்போ வேறு ஸ்தாபனக்காரன்னு சொன்னால் அது அந்த காலம், இப்போ அது இல்லை, தேவன் வரப்போகிறா, தேவங்களை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாற. அதுதான் நீங்கள் எபிரேயர் 2:1-4 வாசித்து அந்த வசனம் அப்படியே சாட்சி பெறுது. எங்களுக்கு நேரம் இல்லை. ரைட். இந்த சபை தேவனுடைய சுத்த வார்த்தையை பின்பற்றின. இந்த சபை எப்படி பற்றின? தேவனுடைய சுத்த வார்த்தை, கலப்படம். அப்போ இந்த சபையை அப்படி பின்பற்றுதா? அதை நாங்கள் பின்பற்றணும். ஆமென். ஒவ்வொரு மனிதன். அப்போ நீங்களும் ஆவிக்குரிய சபையாக இருந்தால் நீங்களும் இந்த சபை வெளிப்படான கட்டிடமான இந்த சபையும் இங்கே போதிக்கப்படுது. ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்யணும்? இந்த சுத்தமான வார்த்தையை அப்படியே கலப்படம் இல்லாமல் விசுவாசிக்கும். பரிசுத்தாவின் வல்லமையை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த சபை என்ன செஞ்சிச்சு? நிகழ்த்தியது. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி. இப்போ பாயிண்ட்டுக்கு வருது. அதான் எபிரேயர் 2:1-4. அதுதான் அந்த நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி மிகுந்த ஜாக்கிரதையாக என்று அந்த வசனம் சொல்லுது. ரைட். அதை நான் இப்போ வாசிக்கல. இப்போ 95க்கு போகிறேன். 95 வாசிக்கிறேன். பாருங்கள், மேற்கூறிய வசனத்தின் மூலம் பாருங்கள், கவனிங்க, ஒரு உண்மையான சபையும். ரைட். இல்லை, மேலே வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த ரைட். பெந்தோசே காலங்களில் சபைகளில் நிகழ்ந்த கிரியையிலே உண்மையான சபையிலும் காணப்பட்டது. ஆரம்பத்தை செய்த கிரியை தான் இப்பையும் என்ன வரப்போது? உண்மையான சபையில் இருக்கும். அப்போ சில எதை செஞ்சாங்களோ அந்த சபை இப்போ உண்மை ஒரு சபை இருக்குமென்னா அதில் அது இருக்கும். ரைட். காணப்படும் செயல் என்பதை புரிந்து கொண்டால் காலங்கள் தோறும் சபைகள் இதை நாங்கள் புரிஞ்சு கொண்டால் காலங்கள் தோறும் சபைகள் எவ்வாறு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தவறினது என்பதை இவைகளை ஆதாரமாய் கொண்டு நிச்சயிக்கலாம். ஆரம்பத்தை மெயினாக பிடிச்சா நாங்கள் இப்போ என்ன செய்யலாமா? நாங்கள் எங்கே தேவ சித்தத்திலிருந்து தவறினோம் என்பதை இப்போ கண்டுபிடிக்கலாம். அதை இப்போ ஒப்பிட்டு பார்க்கல. இது எங்கிட்ட இருக்கா? இல்லை. அப்போ நாங்கள் அதில் தேவ சித்தத்தில் இருந்து எங்கே இருக்கிறோம்? தவறி போயிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆனால் அது தெரிஞ்சு அது இங்கே இருந்தால் நீங்கள் வரக்குள்ள எப்படி வருவீங்க? நிச்சயத்தோடு வருவீங்க, உறுதியோடு வருவீங்க. கர்த்தர் உண்டென்றும் அவரை தேடுறவருக்கு அவர் பலன். ஏண்டா அந்த ஆதி சபை இங்கே இருக்குது தான்.
அது இல்லைண்டா அது உங்களுக்கு வராது. அப்போ இது இருக்காண்டு கரியை நாங்கள் எங்கே போய் பார்க்கணும்? பெந்தகோஸ்தைக்கு போவோம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஏபிஎஸ். இப்போ புரியுதா இந்த காலத்தில்? ஏன்னா எங்களை நாங்கள் இப்போ திக்க சொல்கிறேன், இப்போ நம்ம பில்டிங் அத்திவாரம் போட்டு கட்டிகிட்டு இருக்கலாம். இப்போ செய்கிற காலம் என்னையா வாசித்தவங்களுக்கு? இப்போ டச்சப். நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போதுன்னா அடுத்து என்ன செய்வீங்க? பெயிண்ட் அடிங்க, புல்லக்கு இடத்துல இதண்டுவீங்க, கேட்டீங்கன்னா கழுவீங்க. இதுதான் நீங்கள் இப்போ செய்யலாம். அத்திவாரத்துலேருந்து வந்தீங்கன்னா அவர் வர முதல் பில்டிங் முடியாதுன்னு அவர் போயிடுவேன். நீங்கள் எண்ணெய் எடுத்துகிட்டு ஓடி போவீங்க. அதான் அடுத்த கன்னிகைக்கு நடந்துச்சு. அவங்க எண்ணெயோடு இருந்த இப்போ நீங்கள் சரி பார்க்குற நேரம் விளங்குதா? ஃபினிஷிங். அப்போ ஃபினிஷிங்கில் தான் நிறைய வேலை இருக்குமே. அந்த ஃபினிஷிங் தான் அந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுதான் இப்போ இல்லை இப்போ தான் நான் அத்திவாரம் தோண்ட போகிறேன்னாண்டா பெக்கோ கொண்டு முடிஞ்சு. விளங்குதா உங்களுக்கு? அப்போ இப்போ நாங்கள் விசுவாசத்தில் நாங்கள் என்ன செய்கிறது? உறுதியாக இருக்க வேண்டிய நேரம். ரைட். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின தவறினது என்பதை இவைகளை ஆதாரமாய் கொண்டு நிச்சயிக்கலாம். ஆதி சபையில் பக்க வழியாய் நுழைந்த தவறுகள் இவைகள் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் வெளிப்படுத்த விஷயத்தில் நிருபங்களினாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இது வேணாம், நாங்கள் நிக்குலாய் வரக்குள்ளே இதை தொடருவோம். பாருங்கள். ரைட். அதனாலே இப்போ பாருங்கள், கூடுமானால் வாக்கு அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவதில்லை என்பதையே இது எடுத்து காட்டுகிறது. அதாவது மத்தேயு 24:24. ஒரு உண்மையான சபையும் கள்ள தீர்க்கதரிசிகளை கொண்ட கள்ள சபையும் உண்டு என்றதை நாம் அறிவோம். கள்ளச்சபை எப்பொழுதும் உண்மையான சபையின் ஸ்தானத்தை அபகரிக்க அது எப்பயுமே முயற்சிக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த பாயிண்டெல்லாம் வாசித்து அந்த எபேசு சபையை டிசம்பர் மட்டும் நான் போதிப்பேன். இந்த முன்னுக்கு வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 மரங்களை கொண்டு வார். அப்போ ஒரே ஏதேனில் என்ன இருந்துச்சு? 2 மரங்கள். அதே போல் ஒரே கற்பத்தில் 2 இருந்துச்சு. அப்போ அதே போல் பாருங்கள், இந்த கள்ள சபையும் கள்ள மனிதர்களும் எப்பயும் நல்ல சபையுடைய சாணத்தை இது என்ன செய்யுமெண்டா அபகரிக்க முழிக்கும். இந்த ஊழியத்தை கைப்பற்ற வலிக்கும். ஏனெண்டா இது அதை இந்த இடத்துல மனவாட்டி இருக்காண்டா இந்த கள்ள சபையின் ஊழியக்காரர் என்ன செய்வாங்கன்னா இந்த ஊழியக்காரனை தள்ளி விட்டுட்டு அது கைப்பற்ற விரும்பும். விளங்குதா உங்களுக்கு? அதுதான் அந்த ஆதி சபையில் பாருங்கள், கவனிங்க. வீட்டை போய் வாசிக்கிறேன்டா வாசிங்க. 95வது பஞ்சில் பி பகுதியில் வாசிங்க. மேற்கூறிய வசனத்தின் மூலம் உண்மையான சபையும் கள்ள தீர்க்கதரிசிகளை கொண்ட ஒரு கள்ள சபையும் உண்டு என்று நாம் அறிவோம். கள்ள சபை எப்பொழுதும் உண்மையான சபையின் ஸ்தானத்தை, அந்த உண்மையான சபையின் சாணத்தை அபகரிக்க முயற்சித்து அதுவே உண்மையான சபை எனவும் ரூபிக்க அதை அழிக்கவும் முயலும். எங்கட தான் சரி என்று இதை என்ன செய்யுமாம்? அழிக்க முயற்சிக்கும். புரியுதா உங்களுக்கு? அது நடக்கு. எபேசில் நடந்துச்சு. அது இந்த காலத்திலேயும் நடக்கிறதா என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். ஏன்னா அப்போ அது நீங்கள் மனவாட்டியாக இருந்தால் உங்களையும் அழிக்க வலிக்கும். நீங்கள் சரியில்லை, நான் தான் சரி என்று சொல்லும். அது சபை தான். ஏன்னா புரியுதா? சபை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு தானே, நீங்களும் சபை, இன்னொரு சவரனும் சபை. அப்போ அந்த சபை என்ன செய்ய மாட்டா? நீ சரியில்லை, நான் தான் சரியாக இருக்கேன்ட்டு அது உங்களை விட நான் நல்லவன் என்று காட்ட முயற்சிக்கும். புரியுது? அதே மாதிரி இந்த சபையை இது சரியாக இருந்தால் வேறொரு சபை என்ன செய்ய மாட்டா? அது எல்லாம் சரியில்லை, அவர் ஃபோட்டோ வச்சுருக்கு, அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்று சொல்லி நாங்கள் தான் சரியான சபைன்னு காட்டு. ஆனால் நான் சரியா அது சரியான்னு காட்டுறது எது? இதுதான் காட்டும். புரியுதா? நான் சரியா நீங்கள் சரியான்னு காட்டுறதும் இது தான். உலக யாரும் எந்த மனிதனும் எந்த சர்டிஃபிகேட்டும் எங்களை காட்டாது. தேவண்ட வார்த்தை தான் என்ன செய்யும்? காட்டும். ரைட். புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்போ பாருங்கள். சரி, அப்போ அப்படி இருந்துச்சு. இப்போ விளங்கிட்டு தானே. அதனாலே நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 13:44-48. அதாவது அது சொல்கிறான் பவுல், அந்த வசனத்தை கேட்குறவங்க நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவங்களே அதை என்ன செய்வாங்களாம்? விசுவாசிப்பாங்க. ரைட். இப்போ பாருங்கள். எனவே நாங்கள் இப்போ பார்த்தோம் குறிக்கோள். அதாவது எபேசு என்ன செய்கிறது? குறிக்கோளில் இருந்து போகுது. இப்போ 114வது பந்திக்கு போகிறோம். பாருங்கள், நான் ஜம்ப் பண்ணுறேன் ஏனெண்டா உங்களை முடிக்கும். பாருங்க. அதனாலே பாருங்க, தேவன்
ரைட். அப்போ பாருங்கள் திக சொல்ல பாருங்கள் 114ஆவதுல அவர் தேவன் அதை கணவர் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு அருமையாக புகழ்கிறார் பாருங்கள். தேவன் என்ன செய்கிறாராம்? புகழ்கிறார் என்பதை கவனிங்க. அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்தையும் கணக்கெடுக்கிறார். அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நடத்தைய தேவன் என்ன செய்கிறாராம்? கணக்கெடுக்கிறார். அதே நேரத்தில் அவர்களுடைய பலவீனங்கள் உண்டு என்பதை அறிந்திருந்தாலும் கவனிங்க, பலவீனங்களை உண்டு என்பதை அறிந்திருந்தாலும் அதன் காரணமாக அவர்களை தூசிக்க நாங்கள் என்ன சொல்கிறோம்? உண்ட பலவீனம் இருந்தால் அவன்கிட்ட நல்ல பாதத்தை பாராட்ட மாட்டோம். ஏண்டா இது இருக்கு என்றுட்டு பிசாசு இதை தான் காட்டிகிட்டு இருப்பான். விளங்குது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் என்ன செய்கிறேன்டா பலவீனத்தை அப்படியே வச்சுட்டு இந்த நல்லதை பாராட்டுறேன். விளங்குது அவங்களுக்கு. ரைட். அதன் பாருங்கள் தூசிக்கவில்லை. சரியான காரியங்களை செய்யும்போது அவர்களை ஊக்குவித்து தவறான காரியங்களில் ஈடும்போது அவர்களை கண்டிக்கிறார். சரியானதை செய்யக்குள்ள ஊக்குவிக்கிறார், தவறு செய்யக்குள்ள கண்டிக்கிறார். அதுதான் அந்த ஊழியத்தில் இருக்கும். யாரையும் பார்க்காம பேதுருவாக இருந்தாலும் என்ன செய்யணும்? வெட்டணும். ஏனெண்டா அது பிள்ளை. சரியாக இருந்தால் என்ன செய்யணும்? நல்லது. ஏன்னா இதை புகழணும். தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம்ம புகழணும் நன்மை செய்கிறவங்களை. ரைட். அவர்களை கண்டிக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் இவ்வாறே கர்த்தர் நடத்தி கொண்டு வர்றார். அப்போ எல்லாரையும் அவர் என்ன செய்கிறாராம்? இப்படி தான் நடத்தி கொண்டு வர்றார். அப்போ தேவண்ட பிள்ளைகளும் என்ன செய்யணும்? பரிசுத்தவானே அதை எறியப்படாதே, உன் அன்பின் ஊழியங்களை கர்த்தர் மறப்பதில்லை. அப்போ விளங்கிட்டு அப்போ உங்களுக்கு இது ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும். நிறைய பிழை இருந்தாலும் நல்லதில் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு தான் அடுத்த எச்சரிப்புக்கு வரப்போகிறோம். ரைட். அடுத்ததுக்கு போகிறேன். அடுத்தது பாருங்கள். ரைட். அடுத்தது பாருங்கள். இப்போ நாங்கள் வசனத்தை வாசிக்க போகிறோம் வெளிப்படுத்தலுக்கு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ மனம் திரும்புதலுக்கு வார. ரைட். சாரி, அப்போஸ்தலர் 20:28 வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயாதீனத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழுப்பி சீசர்களை தங்களிடத்தில் எடுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமே. ரைட். இப்போ பாருங்க, நீங்கள் வீட்டை வாசிங்க வடிவா. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்க. அப்போ பாருங்கள், தேவன் யாரை இப்போ சபைக்கு கண்காணியாக வைக்கிறேன்? பரிசுத்த ஆவியை. விளங்குதா? மெய்ப்பனை வைக்கிறேன், கண்காணியாக வைக்கிறேன். இதுவங்க வைக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்களாம்? இந்த பொல்லாதவர்கள் என்ன செய்கிறாங்க? வாராங்க. விளங்குது. ஆனால் இந்த சபை என்ன செய்யுதுண்டா பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கு. வெறுப்பு. இவங்களை கண்டாலே அந்த நல்ல மனிதர்களுக்கு என்ன இருக்கிறது? வெறுப்பு இருக்குது. அது இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்யலைன்னா அதை தூக்கி போடையது. விளங்குது அவங்களுக்கு? இப்போ பாயிண்ட் விளங்கிட்டு அவங்களுக்கு. அந்த சபை ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க? வெட்டி சாய்ச்சாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் வரக்குள்ள ஆதியின் அன்பின் வைராக்கியம் குறையக்குள்ள என்ன செய்கிறது? இந்த சபை பொல்லாதவரில் சகிக்காமல் இருக்குது. இது இவங்களால் பெரிய என்ற ஆவிக்குரிய வாழ்க்கை இடரல், இது பொல்லாததுன்னு இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யலைன்னா அதை அந்த பாவத்தை என்ன செய்யலை? தூக்கி போடையில. விளங்குதா அவங்களுக்கு? ரைட். இப்போ பாருங்க, அப்போ இப்போ போல அப்போ பாருங்கள் இவன் என்ன செய்கிறான்? ஆகையால் பாருங்கள். ரைட். இப்போ பாருங்கள் அன்பு 125க்கு வர்றோம். நான் அதை இங்கே விட்டுட்டேன். அதால் நான் அதை வாசித்து காட்ட இப்போ சொல்லலாம், வாசித்து காட்ட விரும்புகிறேன். ரைட். இப்போ பாருங்கள் 165. இப்போ 1 யோவான் 5:3 எடுங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ரைட் ரைட். அப்போ பாருங்கள் என்ன தேவண்ட கற்பனையை கை கொள்வது தான் என்னையா? அன்பு.
இப்போ யோவான் அப்போஸ்தலன் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தவன், அன்பின் தன்மையை உணர்ந்திருந்த அவன் எபேசு சபை ஆதியில் தேவனிடத்தில் கொண்ட அன்பை விட்டபோது அந்நிலையில் உடனே அறிந்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும் என்று அவன் கூறுகிறான். வார்த்தையில் ஒரு சிறு மாற்றம் உண்டாகுதல் தேவனை விட்டு ஒரு படி அகலுவதற்கு சமானம். அப்போ அன்பு என்னையா? தேவனுடைய கற்பனை கைக்கொள்வதே தேவ அன்பு. அப்போ இந்த ஆதி சபை என்ன செஞ்சிச்சாம்? அன்பில் நிலைச்சிருந்தது. ஆனால் அந்த வார்த்தையில் உண்டை சறுக்கும் போது அதை என்ன செஞ்சிட்டு ஆதியில் இருந்த அன்பை விட்டு விலகுது. பாருங்கள் எவ்வளோ கவனம். அப்போ நாங்களும் என்ன செய்ய, சில வார்த்தைகளை கை கொள்ளாமல் போக்குள்ள இது என்ன செய்கிறது? விலகி போகிறது. ரைட். அன்பின் தன்மையை உணர்ந்திருந்த அவன் எபேசு சபை ஆதியில் தேவனிடத்தில் கொண்ட அன்பை விட்ட போது அந்நிலையில் உடனே அறிந்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அன்பு. பாருங்க, ஒரு சிறு மாற்றம் உண்டாகும் தேவனை விட்டு ஒரு படி அகழ்வதற்கு. நாங்கள் தேவனை நேசித்து ஆலயத்துக்கு போய் உறக்க சத்தமிட்டு சந்தோஷத்தினால் பொங்கி பாடி உணர்ச்சி வசப்படுகிறோம் என்று ஜனங்கள் கூறுகின்றனர். இவை அனைத்தும் இருப்பினும் அவர்கள் வார்த்தையின்படி ஜீவிக்கின்றன என்று கவனியுங்கள். அவர்கள் அவ்வாறு ஜீவிக்காவிடில் நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்று வெளிப்படையாக கூறிக்கொண்டாலும் அவர்கள் உண்மையாக தேவனை சிநேகிக்கவில்லை. இத்தகைய செயல்கள் யோவான் எபேசு சபையில் கண்டிருக்கக்கூடும். அச்சபையின் மக்களின் சிலர் தேவனிடத்தில் அன்பு கூறுவதாக சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயினர். ஒரு சிலர் சபையில் கள்ளமாய் நுழைந்து யாரும் அறியாத வண்ணம் சாமர்த்தியமாய் வார்த்தையை மாற்றி போட்டனர். அப்போ என்ன நடக்கிறது? இந்த சபையில் அது நிகழுகிறது. அப்போ அதே போல் எங்கட சபையிலும் அதை என்ன செய்யணும்? நிகழாதவண்ணம் வார்த்தையாக நம்ம என்ன விஷயம். அதே போல் நீங்கள் சபையாக இருக்கிறீங்க, அதை வார்த்தையை என்ன செய்யணும்? வார்த்தையாக விசுவாசிக்கணும். சற்று அதுக்கு பிழையான வியாக்கியானம் கொடுத்தா நீங்கள் ஆதியில் இருந்த அன்புக்கு விலகி போய் நீங்கள் அதை என்ன செய்கிறீங்க? உங்களுக்குள்ளேயே வைக்கிறீங்க. அது அந்த சத்ரு என்ன செய்கிறான்? உங்களுக்குள்ளே இருந்து வளர்ந்து கடைசி அவன் பெரிய உங்களை என்ன செஞ்சிருவான்? மறிக்க வச்சிருவான். உங்களோட வாழ்க்கையை சொல்கிறோம், விளங்குது? அதே போல் இந்த சபையிலும் சில காரியம் வளர நாங்கள் விட்டு அதை என்ன செய்யும்? சபையே ஆத்துமாவை இடற பண்ணுற மாதிரி அதே போல் உங்களோட வாழ்க்கையிலும் சில காரியம் வளர நீங்கள் விட்டீங்கண்டா, வார்த்தைக்கு புறம்பானதை வளர விட்டீங்கண்டா, அது உங்களை மேற்கொண்டுரும். ஆமேன். அதுதான் இங்கே காரியம். ரைட். இப்போ நான் ஸ்பீடாக போகிறேன். அடுத்தது மனம் திரும்பி. இப்போ பாயிண்ட்டுக்கு வரோம். அப்போ அதால் அது வெளிப்படுது 2. ஆகையால் மனந்திரும்பு இல்லாத பட்சத்தில் அவர் என்ன செஞ்சிருவாராம்? உன் விளக்கு தண்டை எடுத்துருவான். அதை வாசிங்க, வெளிப்படுத்தல் 2. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆமென். பாருங்க, ஆகையால் இன்ன நிலையிலிருந்து, எந்த பாயிண்ட்ல நீ விட்டா, இன்ன நிலையிலிருந்து விட்டு மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. பாருங்க, தேவன் பாராட்டி எச்சரித்து டைமை கொடுக்குறார். மனம் திரும்ப. இன்றைக்கு உங்களோட பேசுகிற என்னோட அவர் பேர் மனம் திரும்பு. நீ ஆதியில் செய்த கிரியைக்கு நீ என்ன செய்? இப்போ திரும்பி வா. வராட்டி உனக்கு என்ன இல்லாமல் போயிடும்? விளக்குத்தண்டு யாரை குறிக்குது? மேய்ப்பனை. ஆமேன். அவர் என்ன செய்கிற? கண்காணி. ஆதி சபையில் வச்ச விளக்குத்தண்டு, அதாவது வெளிச்சம், ஒளி. அப்போ வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிற ஊழியக்காரன் மூலம் தானே வார்த்தை வரும், விளங்குது? அப்போ அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை எடுத்து டூப்ளிகேட் பாஸ்டராக போட்டுருவேன். நீங்கள் மனம் திரும்ப ஆதியில் நல்லா கிரியை செஞ்சு போட்டு பிறகு நீங்கள் ஏன்னா பியூஸ் ஆகி போய் அதுக்கு பிறகு தேவன் டைமை கொடுக்கல, இல்லாட்டி மேய்ப்பனை தூக்கிடுவேன். விளக்கு தண்டை என்ன செஞ்சிடுவேராம்? தூக்கிடுவேன். புரியுதா உங்களுக்கு? நான் ஸ்பீடாக போகிறேன், இல்லாட்டி ஆழமாக போகலாம். வாசிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா சபைக்கால வாசித்தவங்களுக்கு தெரியும். அவர் என்ன செஞ்சிடுவேராம்? அதை எடுத்துருவேர். மனம் திரும்ப 127வது பந்தியில் பாருங்கள். மனம் திரும்புவதன் மூலம் ஒருவன் பழைய நிலைமைக்கு திரும்ப முடியும். நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அங்கே வரலாம். தேவன் புல செஞ்சோன்னே இனி அந்த உனக்கு கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன செய்யலாமாம்? ஒருவன் பழைய நிலைமைக்கு திரும்ப முடியும். தேவனிடத்தில் வருவதற்கு ஒரு பாவிக்கு மனம் திரும்புதல் அவசியம். ஆமேன். சத்தியத்தை விட்டு வழி போன ஒருவனுக்கும் அதுவும் அவசியம்.
பாவிக்கும் அவசியம். பாவி என்றால் தனிப்பட்ட விஷயத்தில் பாவம் செய்கிறது. உங்களோட ஐம்புலங்களால் செய்கிற தவறுக்கும் பாவ என்ன செய்யலாம், மனம் திரும்பினா வரலாம். அதே நேரம் கவனிங்க, சத்தியத்தை விட்டு வழுவி போன ஒருவனுக்கும் அது மிகவும் அவசியம். இப்போ 2 பாவம் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒன்று உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் விடுற பிழை, சத்தியத்தை விட்டு பிழகிறதும் இருக்குது. அவனுக்கும் மனம் திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையில் புலவுறவனுக்கும் சான்ஸ் இருக்குது. பாருங்கள் இவ்வளோ தேவை. அதான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவை. ஆனால் அவருக்கு தேவை மனம் திரும்புது. உண்ட பாவம் ரத்தாம்பரம் போல் இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக்கிடுவேன். நீ அதுக்குள்ளே வந்துட்டீன்னா எல்லாம் ஒருவன் சொல்லுவான் இவன் இப்படி செஞ்சவன். அவர் பேர் அந்த கண்ணாடியால் பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கே வெள்ளியாக தான் தெரியும். என்னடா இவன் நீதிமானருக்கு அவன் கள்ளனன்றான். ஏன்னா அப்போ அதே போல் அப்போ கவனிங்க. அப்போ சபைக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மனம் திரும்புதல் இருக்குது, ஆவிக்குறி. அப்போ பாருங்கள் சத்தியத்தை இப்போ சில பேர் சத்தியத்தை விட்டு வேறு சாபனத்துக்கு போயிருக்காங்க, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்காக போயிருக்கிறாங்க. இவங்களுக்கும் சான்ஸ் இருக்குது. வழுவி போனவனே மனம் திரும்பு. இப்போ நீங்கள் எச்சரிக்கணும். ஏன்னா வழுவி போனவனே மனம் திரும்பு, இந்த சேர்ச்சுக்கு வா, இந்த சத்தியத்துக்கு திரும்பி வா. ரைட். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உனக்கு விளக்கு தண்டை உன்னிடத்தில் நீக்கி விடுவேன் என்று தேவன் எபேசு சபைக்கு கூறுகிறார். சத்தியத்திலிருந்து வழுவி போன சபை உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. சபையே அதன் மூலம் அந்தகாரப்பட்டது. அப்பொழுது தேவன் உண்மையுள்ள அவருடைய தூதனை விசுவாசம் உள்ள மேய்ப்பர்களையும் அச்சபையில் இருந்து விலக்கிடுவார். தூதனை என சபையில் மேய்ப்பன் தூதனாகவும் என்ன செய்கிறான், ரூபகாரப்படுத்தப்படுறான். மேய்ப்பன் அவனை என்ன செஞ்சிடுவேரான், வாராசா உண்மை உள்ள இடத்துக்கு நீ போய் சுவிசேஷம் பண்ண. இந்த சபை என்ன செஞ்சிடும், மங்கி போய் ஒன்றுமே இல்லாமல் அதுக்கு பிறகு என்ன எது இந்த எபேசு சபையில் வந்ததுன்றதை நாங்கள் பார்க்கப்படுறோம். அதை என்ன செய்யும், அதுக்கு பிற்பாடு வேறதெல்லாம் உங்களை மேயும். அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் போன பின்பு ஏன்னா கள்ள ஓநாய்கள் உங்களை மேய்க்கும். அதனால் பரிசுத்த ஆவி கண்காணி. அப்போ ஒரு சபைக்கு கண்காணி பரிசுத்த ஆவி இருக்கிறாரண்டா எப்படி கண்டுபிடிக்கலாமண்டா, அவர் வார்த்தையை மட்டும்தான் போதிப்பார். வார்த்தையை கொண்டு தான் உங்களோட இடப்படுவேர். மற்றும்படி அவர் சாதாரண இருந்து உங்களோட நண்பராக இருப்பார். ஆனால் பிளவுற நேரம் பலிபிடத்தில் அவர் கண்காணி. அப்போ தேவன் யாரை உங்களுக்கு கண்காணியாக வச்சிருக்கிறேன்டா, பரிசுத்த ஆவி. அப்போ அதுதான் அந்த மேய்ப்பத்துவத்தை நாங்கள் பார்க்குறோம். ரைட். அப்போ பாருங்கள், அந்த தூதனையும் விசுவாசம் உள்ள அந்த மேய்ப்பர்களையும் அச்சபையிலிருந்து விலக்கி அதை தனியே விட்டுருவான், நீ ஓடு. இவர்களற்ற சபையில் வாயளவில் கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து பேசு. அப்போ அவங்க போயிட்டாங்கன்னு இந்த சபை வாயால் பேசிகிட்டு இருக்கு. நாங்கள் சரி, அது சரி, நாங்கள் அங்கே ஒன்றுமே இருக்காது. மார்க்கத்தை குறித்து ஆனால் செய்யலோ அம்மார்க்கத்தின் தன்மைகளை காண முடியாது. இப்போ கிறிஸ்தவன்ட என்ன அவன் சாந்தமண்டா கோவப்படுவான், அப்போ அது தன்மை இல்லை. அது மாதிரி இந்த சபையில் அந்த தன்மை இல்லாமல் என்ன செஞ்சிருமா, இல்லாமல் போகும். வழுவி போனவர்களே சீக்கிரத்தில் மனம் திரும்புங்கள், தாமதிக்காதீர்கள். எபேசு சபை மனம் திரும்பாத பட்சத்தில் தாமதித்தால் அவளுடைய ஆயுசு காட்கள் குறியின. அதுக்கு மனம் திரும்பதால் ஆயுசை குறைச்சிட்டு, ஏஜை குறைச்சிட்டு. அவங்க 53லேருந்து 70, 170 மட்டும்தான் அவங்க போனாங்க. ஆனால் வேறு எல்லாம் தேவை என்ன செய்ய கூட்டி போனேன். அதே நேரம் அவன் குறிப்பிட்ட ஆண்டு தான் பவுல் அந்த சபைக்கு 3 வருஷம், ஏறக்குறைய 3 வருஷம் தான் மேய்ப்பனார். அதுக்கு பிறகு அது என்ன செய்கிறது, குறைப்பட்டு. அப்போ அந்த சபை தேவனுக்கு பயப்படுறதா இருந்தால் அந்த ஊழியக்காரண்ட ஆயுசை கூட்டுவேன், இல்லாட்டி ஆளை போட்டு தள்ளிடுவேர் தேவன். அவள் என்ன செஞ்சிருவேர், ஆளை மாற்றிடுவேர், இல்லாட்டி ஆளை போட்டு தள்ளிடுவேர். அப்போ இது 2 செய்யணுமென்னா உங்களோட கையில் தான் அது இருக்குது. நான் நீண்ட ஆயுஷாக இருக்கணுமென்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. நான் சீக்கிரத்தில் இல்லாமல் போகணுமென்றாலும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ரெடியாக இருந்தால் தேவன் ரெடியாக வைப்பேர். ரைட். ஆமே. குறைந்தது அதிசூட எபேசு பட்டணம் பாலடைந்து அப்பட்டணத்தின் மகத்தான ஆலயம் நொறுங்கினது. அது சதகி நிலமாக, அந்த சதுப்பு நிலமாய் மாறி நீர்க்கோள்களின் உறைவிடமாயிட்டு. நீர்க்கோழி தான் இருக்குது, பேக்காண்டுட்டு தண்ணிக்காக கத்துற மாதிரி இங்கே எல்லாமே கத்திட்டு கிடக்கும். ஏன்னா அது மாதிரி. அப்போ பாருங்கள், அது இல்லாமல் போய் மனம் திரும்பாதால் தூதனை தூக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு சதுப்பு நிலமாகி நீர்க்கோழிகள் வாசம் பண்ணுற இடமாக எபேசு பட்டணம் போயிடுச்சு. சாப்டர் க்ளோஸ். பாருங்கள். அப்போ இதுக்கு என்ன காரணம், செய்தாங்க நல்லது, பாராட்டினேர், எச்சரிப்பை கொடுத்து
நீ எதில் விட்டாண்ட குறையும் காட்டினே இவங்க போகையில் கடைசியாக ஆலயத்தை இடித்து போட்டு என்ன செஞ்சுட்டேன், நீர்கோழி வாழ்கிற மாதிரி மாற்றிட்டேன். ரைட், இப்போ அடுத்த எச்சரிப்பு. ரைட், அதுக்கு பிறகு எங்கே போகிறோம்? ரைட், இப்போ நிக்குலாய்க்கு போகிறோம். அடுத்தது வாசிங்க 6. ரைட், வாசி. நான் வெறுக்கிற நிக்குலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ரைட், இப்போ நான் வெறுக்கிற நிக்குலாய் மதஸ்தரை நீ என்ன செய்ற? வெறுக்கிறாய். ஆனால் என்ன இருக்கா? உன்னிடத்தில் உண்டு. நிக்குலாய் என்றா என்ன அர்த்தம்? சபையின் ஜனங்களை ஆட்கொள்ளுதல். அப்போ பாருங்கள், சபையின் ஜனங்களை அது ஆட்கொள்ளுது. அப்போ சபையை ஜெயங்கொள்ளுதல் என்றா அர்த்தம். அப்போ அதாவது என்னண்டா, என்ன நடக்குதுண்டா, சபையில் கண்காணியாக தேவன் மேய்ப்பரை வைக்கக்குள்ள இவங்க என்ன செய்கிறாங்கண்டா, அந்த படித்தவங்க, இந்த ஏதாவது செல்வாக்கு பெற்றவங்க, பரிசுத்தாவியை பெறாதவங்க எல்லாமே ஸ்தானங்களை வகிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? என்னையா? நிக்குலாய் மதஸ்தரை நான் வெறுக்கிறேன். அதாவது அவர் நிக்குலாய் என்ற என்ன? சபையின் ஜனங்களை ஆட்கொள்ளுதல், கொண்ட்ரோல் பண்ணுற. யார் கொண்ட்ரோல் பண்ணுறேன்னா அதாவது கண்காணி கொண்ட்ரோல் பண்ணாமல் யார் கொண்ட்ரோல் பண்ணுறாங்க? அதிகாரம். இப்போ மேய்ப்படுற பவரை குறைச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு அதிகாரி இருந்தால் இப்போ என்ன செய்வாங்க? இப்போ ஜனாதிபதியாக இருந்தால் சிலது ஜனாதிபதியாக மட்டும் இருப்பார், சிலதுக்கு செக்ரட்டரி, அதாவது இந்த படைத்தளபதியுடைய பவர் கொடுக்கும், நிதி அமைச்சும் கொடுப்பாங்க. கொடுத்தா ஜனாதிபதிக்கு ஒரு பாதுகாப்பு அமைச்சிட பதவியும் இருந்து நிதி அமைச்சும் இருந்தால் நாட்டையே அவர் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஆனால் இவர் ஜனாதிபதியாக இருக்க நிதி அமைச்சு இந்த ஒரு அமைச்சருக்கு பாதுகாப்பு அமைச்சை கொடுத்தேன்னா ஜனாதிபதி எப்படி இருக்கும்? பவர் டே நம்ம வாயடித்தா வாய்க்குள்ளே வெடிய வச்சு விட்டுருவான். ஆனால் பாதுகாப்பு அமைச்சும் ஜனாதிபதிட்டு இருந்தால் யார் கொண்டுறப்பல? இராணுவத்தை. புரியுதா? நான் செய்தியை புரிகிறதுக்காக போகிறேன், ஜனாதிபதியை பேசலை நான். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த எபேசு சபைக்கு நாங்கள் இப்போ வாசித்தோம் அப்போஸ்தலர் 20 கண்காணியாக தேவன் மேய்ப்பரை வைக்கக்குள்ள இவங்க பதவி ஏற்படுத்தி ஊழியக்காரண்ட டேலண்ட்டை குறைச்சிட்டாங்க. இவர் தான் எல்லாத்துக்கும் எல்லாமாக இருந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணோன்னு இவங்க என்ன செஞ்சான்? பதவி பட்டங்களை வச்சு, அதாவது பரிசுத்தாவியை பெற்றவங்க நியமிக்கப்படாமல் செல்வாக்கு மிகுனரை நியமிக்கக்குள்ள அது சபைக்குள்ளே வந்துட்டு, அப்போ தேவன் சொல்கிற இதை நான் வெறுக்கிறேன். எனக்கு தேவை வார்த்தை ஆளோணும், ஒரு ஜனத்தை வார்த்தை ஆளோணும், வார்த்தையை பெற்றவன் ஆளோணும். ஆமே, மாமிசமாக பிளவுறவன் தேவன் எந்த கிரியையும் செய்யக்கூடாது. அப்போ இந்த சபை என்ன செஞ்சிட்டேன்டா, வார்த்தையில் பரிசுத்தாவியை பெறாதவங்களை ஒவ்வொரு ஸ்தானங்கள் கொடுத்தோன்னே பிரச்சனை. சில இடத்துல செக்ஷனில் புல. அப்போ அதே போல் இந்த சபையிலும் சில செக்ஷன் புல. அப்போ அப்படி நிறைய செக்ஷனில் என்னண்டா பரிசுத்தாவியை பெறாதபடினால யுத்தங்கள், மனித கட்டுப்பாடில் கொன்றோம். உதாரணத்துக்கு சொன்னால் சமையலை சொல்லலாம், அது ஒரு இந்த இராணுவ கேம்ப் மாதிரி தான் இருக்குது ஜோக். ஆனால் அவங்களோட சிறப்பான பாடுபடுற எல்லா தன்மையும் சிறப்பாக இருக்குது. ஆனால் அந்த பரிசுத்தாவியோட ஈக்குவலாக போகிற அந்த தன்மையில் அவங்ககிட்ட இல்லாமல் சமையலில் சூட்டிலேருந்து வந்தால் அப்படி அதை குற்றப்படுத்தல நான் சொல்கிறேன். என்னண்டா அந்த பலம் அந்த காரியங்கள் இருந்தாலும் சில அதனால் யுத்தங்கள் வரக்கூடாது. ஏண்டா எல்லாமே பரிசுத்த ஆவியோட காரியங்களில் நீங்கள் எல்லாமே ஜனங்களாக இருக்கிறபடினால எல்லாமே நேசித்து போகலாம். அப்போ பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்ற எல்லாமே யார் நம்மளோட அந்த சூனமே எல்லாமே நலமண்ட மாதிரி இருப்பீங்க. ஏன்னா இப்போ எது குறைபட்டாலும் நலமாக இருப்பீங்க, இந்த எல்லாமே இதுக்குள்ளால் ஓடும். இங்கே சிறப்பானவங்க வேறு சபையிலெல்லாம் பாராட்டினாலும் பரிசுத்த ஆவியோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏண்டா பரிசுத்த ஆவி துக்கப்படக்கூடாது, இங்கே எல்லோரும் சந்தோஷமாக போகணும். அப்போ அதை கண்காணிக்க சில நேரத்தில் நான் போனாலும் என்னையும் உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா அப்போ நல்லா எல்லாம் சரியாக இருக்காண்டு, எல்லாம் சரி நீங்கள் போய் உங்களோட பொறுப்பில் இருக்காண்டு என்ன அனுப்பிடுவாங்க. ஏன்னா அப்போ அப்படி இருக்க, அப்போ அப்படி ஒரு கட்டுப்பாடாக வச்சுருக்காங்க. ஏன்னா அப்படி உள்ளே நுழையாத மாதிரி அது நல்லது. ஆனால் நீங்கள் தேவனுக்குள்ளால் எல்லாமே மகிழ்ச்சியாக காரியங்கள். அப்போ அதே போல் பாருங்கள், அப்போ இந்த எபேசு சபையில் என்ன நடக்குதுன்னா இந்த நிக்குலாய், அப்போ அந்த காரியங்கள் என்ன செய்யறா, இந்த செல்வாக்கு மனிதர்கள்
அதுக்குள்ளே வந்தோன்னே அந்த பரிசுத்தாவிட லீடிங் வந்து என்ன செய்யுதுண்டா குறைஞ்சி அங்கே கசப்புகள் வருது. அப்போ தேவன் சொல்கிறேன் நான் அதை வெறுக்கிறேன், நீ அதே நேரம் அந்த ஜனங்களும் வெறுக்கிறாங்க. அவள் என்ன சொல்கிற அதை வாசிங்க திரும்ப. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆமென். பாருங்க, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், ஆனால் என்ன இருக்கா உண்ட சபையில் இருக்கு, அது உன்னிடத்தில் உண்டு. அப்போ அதே மாதிரி கூட வாழ்க்கையோடையும் ஒப்பிடுவோம். தனிப்பட்ட இது சபையை நான் சொன்னேன்னா எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் நம்ம இதுலேயும் வளருவோம். ஆமே, நான் இதை குறைவுபடுத்த விரும்பல, நான் உங்களை ஏன்னா தேவனுக்குள்ளால் சீர்படுத்த, ஏன்னா கண்காணிய தேவன் பரிசுத்த ஆவியை வச்சிருக்கபடியாக பரிசுத்த ஆவி கொமனாக தான் பார்ப்பேன். ஆமே, அது வந்து எங்கேயுமே தவறக்கூடாது. ஆமே, எல்லாமே தேவனுக்குள்ளால் வரும். அப்போ பாருங்க, அப்போ என்ன நடக்கிற அவங்க வெறுக்கிறாங்க, இது வார்த்தைன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் செல்வாக்கு மிக்க மனிதர்கள் அந்த சபை என்ன செய்தன்னு நிறுவுது, படித்தவங்க பட்டதாரிகள் இந்த பரிசுத்தாவி. ஆனால் தேவன் கண்காணியை யாரை வைக்கிறேன் நீங்கள் ஆதி சபையில் பார்த்தீங்கன்னா ஜனம் பெருக பெருக அவங்க இருக்கக்குள்ள 70 பேரை நியமித்து என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு அவங்க எல்லாம் யாராம் சொல்லுங்கள், பரிசுத்தாவியை பெற்றவங்க. அப்போ பரிசுத்தாவியை பெற்றவங்க வந்து புலவடையலாதானே, அவங்க என்ன செய்கிறாங்க அவ்வளோ காரியத்திலேயும் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அதுக்கு எல்லாமே ஆளுகள் செய்யக்குள்ள வந்து இருக்கு. ஆனால் எபேசு சபையில் பிற்பாடு என்ன வருதுண்டா பரிசுத்தாவியை பெறாதவங்க எல்லாம் பொறுப்புகளில் விட்டோன்னா வந்து என்ன நடக்குதுண்டா யுத்தங்கள் வருது. அப்போ அதனால் அவர் சொல்கிறேன் நீ வெறுக்கிற அது புலண்டு உனக்கு தெரியுது ஏன்னா, ஆனால் அது என்ன இருக்கா உன்னிடத்தில் உண்டு. அப்போ அதனால் அவர் என்ன சொல்கிறார் உன்னிடத்தில் உண்டு. சரி, அடுத்த வாசிங்க. நான் ஸ்பீடாக நிறைய இருக்குது, நான் வாசிக்கல, இது ஒன்றையோட முடிப்பேன். எபேசு ரைட். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெய கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. ஆமென். அதனால் அவர் என்ன சொல்கிறாரண்டா, நீ என்ன செய், ஆவியான சபைக்குள்ளதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்கிறவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்க ஜீவ விருட்சத்தின் கனி அவர் என்ன செய்வாராம், அதை புசிக்க கொடுப்பேன். ரைட். அப்போ பாருங்கள், நான் அந்த இதை வாசிக்கிறேன். நிக்குலாய் என்றதுக்கு அவர் சொல்கிறேன், நாங்கள் அதை மதஸ்தரின் ஆட்கொள்ளப்படுகிற எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நாம் சுத்தமாக இருக்கிறோம் என்று உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாய் வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கிறார். நான் போன பின்பு அந்த பவுல் சொன்னதை தீக்கசி இந்த நிக்குலாய் மதத்துக்கு அங்கே பொறுத்துறார். ரைட். அதுக்கு பிற்பாடு பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறேன்டா, நீ சபை சொல்கிறதை காதுள்ளவன் கேட்கணும், ஜெயங்கொள்கிறவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் என்ன செய்வேனா புசிக்க கொடுப்பேன். அப்போ பாருங்கள், தேவன் என்ன செய்ய, அப்போ ஜீவ விருட்சத்தின் கனி என்னது, இயேசு கிறிஸ்து. நன்மை தீமை அறியத்தக்க கனி என்னது, சர்ப்பம் என. அப்போ அது வந்து அறிவு. அப்போ ஜீவ விருட்சத்தின் கனி என்னது, இயேசு கிறிஸ்து, அது நித்திய வாழ்வு. அப்போ அது நிறைய ஆழம் இருக்குது, நான் அதை வாசித்து அந்த புரியான உங்களுக்கு நான் முடிக்கிறேன். அப்போ நித்திய ஜீவனின் இதை அவர் என்ன செய்வார், இப்படி நடக்கிறவனுக்கு தேவனே புசிக்கக்கூடாது, அவங்க தேவனோட வார்த்தையை புசிப்பாங்க. ஆனால் மற்றவனுக்கு என்னத்தை கொடுக்குறேன்டா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அவனுக்கு பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் அவனுக்கு புசிக்க கொடுப்பேன். யாரு கண்டா, காதுள்ளவன். ஏன்னா சபை ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கெடுக்கிறான். அப்படி கேட்டிங்கண்டா உங்களுக்கு என்ன கிடைக்குமெண்டா, தேவனுடைய வார்த்தை. அப்போ ஜீவ விருட்சம் வந்து இயேசு கிறிஸ்துவார். அப்போ தன்னே அவர் யாருக்கு கொடுக்குறாருண்டா, எபேசியில் உத்தமமாக வாழ்ந்தவங்களுக்கு தேவன் தன்னே கொடுக்குறார். ஆமே, அதே போல் இன்றைக்கு நீங்கள் அப்படி வாழ்வீங்கண்டா கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனண்டா தேவன் அப்படியாக உங்களை தெரிந்து கொண்டு அப்படியாக உங்களோட நன்மையான காரியங்கள் அவர் பாராட்டி வர்றார். இங்கே நன்மையானவர்கள் ஆனாலும் நீங்கள் உங்களுக்குள்ளால் இருக்கிற தன்மைகளை நாங்கள் என்ன செய்யணும், நானும் நீங்களும் மாற்றி மாற்றி நாங்கள் என்ன செய்யணும்,
தேவனுக்குள்ளாக பலப்படணும். ஆமென். புரிஞ்சா உங்களுக்கு? எபேசு சபை ஆமென். குறிக்கோள்ல இருந்து குறைபடும். அதே போல் உங்களோட வாழ்க்கையில் குறிக்கோள்ல இருந்து குறைபடாதீங்க. தேவனுக்காக எதை செய்தாலும் தேவனுக்காக செய்யுங்க. பொறுமை உள்ளவளாயிருங்க. என கீழ்ப்படிங்க. வார்த்தையை எப்பொழுதும் முன்பாக வைங்க. நீங்கள் அதை வைக்காமல் நீங்கள் தடுமாறுறீங்கண்டா இன்னும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறையல் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆமென். அதனால் எப்பயுமே நல்லதை பேசுங்க, நல்லதை தியானிங்க, தேவனை தேடி வாங்க, குறைவுகளை மன்னிங்க. ஆமென். அப்படி போனால் தான் நாங்கள் முன்னேறலாம். இல்லாட்டி அந்த ஒரு பாயிண்டங்கள் அந்த இடத்துல என்ன செய்யும்? நிப்பாட்டும். அப்போ அதனால் நாங்கள் ஒருவரை ஒருவர் நாங்கள் நேசிக்கணும். தேவன் இருக்கிறபடினால தான் உங்களை கடிந்து கொள்கிறேன். அதுக்கு நீங்கள் பாராட்டணும். அதுக்காக தனிப்பட்ட மனிதன் என்ன நீங்கள் குறைவுப்படாங்க. ஏண்டா தேவன் பார்க்குறேன். ஏண்டா அவர் கண் இருக்குது. அவர் சொல்கிற உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அப்போ அவர் பார்க்குறார் உங்களை. அப்போ அவர் பார்த்தா அவர் மறைச்சிட்டு போகலார். அப்போ புல நடந்தால் அவர் சொல்லணும். என்ன நல்லது இருந்தால் பாராட்டணும். ஆமென். அதான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சங்கீதக்காரன் பாடுறேன். அப்போ பாருங்கள், தேவன் எங்கேயும் போகலை, தூர போகலை. அவர் உங்களோட தான் இருக்கிறார், உங்கள் மத்தியில் தான் இருக்கிறார். அவர் உலகத்தின் முடிவு பரிந்தம் இருக்கு. அதனால் நீங்கள் வார்த்தையை பாருங்கள். என்ன பார்த்துறாங்க? வார்த்தையை பார்த்தீங்கண்டா நான் அந்த வார்த்தை உங்களை கடிஞ்சுக்கொள்ளும். அப்போ உங்களோட தவறுகள் அப்போ நீங்கள் சந்தோஷம், ஆண்டவரே எனக்கு இந்த குணத்திலேருந்து என்னை மாற்றும். அந்த பாவம் உங்களை குற்றப்படுத்தணும். நீங்கள் பேசும்போது கோவிக்கக்கூடாது. தேவனுக்குள்ளால திருங்க. ஏண்டா தேவன் அதை சீர்படுத்த விரும்புகிறார். ஆமென். அவர் சிறப்படுத்த விரும்பி அவர் அதை சொல்கிற சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலை நிறுத்தும். அப்போ 3 காரியத்தை அவர் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சர்வல்லவரே மகு கொடான கொடி சோத்திரம் அப்பா பிதாவே, மகு சோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே மகு கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே மகு கொடான கொடி சோத்திரம் அப்பா பிதாவே, மகு சோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே மகு கொடான கொடி சோத்திரம். நன்றி கர்த்தாவே, மகு சோத்திரம் சோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே கர்த்தாவே இந்த இடத்திலே இருப்பதை குறித்து நாங்கள் சிலாக்கியமாக எண்ணுகிறோம். ஏனென்றால் நீர் எங்களோடு பேசி வர்ற தேவனாயிருக்கிறீர். எங்களுடைய ஆண்டவரே எங்களோடு வார்த்தையோடு எங்களோடு பேசுகிற தேவனாயிருக்கிறீர். எங்களை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே நாங்கள் ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே இன்னும் அதிகமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டு கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் எருசலேம் ஆலயத்தில் இருக்கிற கற்களை போல நாங்கள் ஒருவரை ஒருவர் நெருக்கமாயிருந்து பிசாசு எந்த பிழையான எண்ணங்களையும் பிழையான கருத்துக்களையும் பிழையானதை உட்புகுத்தாத வண்ணம் கர்த்தாவே நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் நெருக்கமாய் ஜீவிக்கும் போது அவன் வருகிற வேளையில் அவன் வெட்கமடையத்தக்கதாக எந்த செயல்களை கொண்டு வந்தாலும் அவன் அங்கே தடுக்கப்படத்தக்கதாக உம்முடைய வார்த்தையின் அன்பு எங்களோடு இருக்கும்படியாக உம்முடைய கரத்தில் எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த சபையை நீர் நடத்தும்படியாகவும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாகவும் ஒருவேளை நாங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயிற வேளையிலே எங்களை அடித்து எங்களை நொறுக்கி எங்களை சிட்சித்து கர்த்தாவே உம்முடைய பாதையிலே நீர் எங்களை கொண்டு போகும்படியாக உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இன்னும் அதிகமாக எங்களை பலப்படுத்தும். எந்த ஆத்துமாவும் இந்த இடத்திலிருந்து இடராத வண்ணம் உம்முடைய வார்த்தைக்குள்ளாக நெருங்கி வரத்தக்கதாக உம்முடைய இரக்கம் எங்களோடு இருக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். வந்த பிள்ளைகளை தாழ்த்துகிறோம். வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.